ரியோ ராஜோட ராமின் லீலா அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பியார் பிரேமா கல்யாணம் நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல் ஃபிலிம் அதோட ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே August 21 தான் வருது. ராமின் லீலா தேட்டரிக்கலா, பியார் பிரேமா கல்யாணம் நெட்ஃப்ளிக்ஸில் வருது. அப்புறம் ஹைவான் அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பிரியதர்ஷன் ஃபிலிம். சைஃப் அலிகான் ஹீரோவாக நடிக்கிறாரு. அக்ஷய்குமார் நெகட்டிவ் ரோல் நடிக்கிறாரு. அருண் விஜய் முத்தையா ஃபிலிம் இருளன் அதோட மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா சிக்மாலேருந்து ஐயையோ அம்மாடி செகண்ட் சிங்கிள் லிரிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரவி தேஜாவோட இருமுடி அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விஜய் சேதுபதியோட ஃபிலிம் பத்தா அந்த படம் தியேட்டர்கள் ரிலீஸ் October 1 ரிலீஸ் ஆகுது. பாலாஜி தரணிதரன் அவர் தான் டைரக்டர். சாய் அபியங்கர் தான் மியூசிக்கல். அசோக் செல்வன் பிரீத்தி முகுந்தன் நடிக்கிற படம். கால் வந்துட்டுச்சாதான் அசோக் செல்வன் பிரீத்தி முகுந்தன் படம் அதோட ஃபர்ஸ்ட் லுக் டீசர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அன்பில் அவன் அதான் டைட்டில். அப்புறம் முதராத்திரி அந்த படத்தோட ட்ரெய்லருமே நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. மண்டாடி செகண்ட் சிங்கிள் உசிரே நீதாம் புல்ல அது August 14 ரிலீஸ் பண்ணுறாங்க ஜிவி பிரகாஷ் மியூசிக்கலில். அப்புறம் வைபவோட மாறுவேஷம் அந்த படத்தோட தியேட்டர்கள் ரிலீஸும் October 1 இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அலகலோவா ஓம் படத்துலேருந்து அதோட அன்பிளக்ட் வெர்ஷன் சாய் அபிங்கர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அப்புறம் விஜய் சேதுபதி படம் ட்ரெயின் அது யூஎஸ் சென்சார் ஆயிடுச்சு. அவ்வளோதான் இன்னைக்கு அப்டேட்ஸு. ஏதாவது அப்டேட் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இருமுடி ட்ரெய்லர் சொல்லிட்டார். லோக்கி நடிக்கும் காட்டாளன் நாளை வெளியீடு. மனோரமா லோக்கி கேமியோ ஓகே. லியோ கார்பல் இப்பதான் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இல்ல கேபல் இப்பதான் நல்லா போயிட்டு இருக்கு. அதுலதான் ஏதோ 10 செகண்ட் தான் வருவாரு. பரணி ப்ரோ தான் அன்னைக்கு சொன்னாரு 10 செகண்டோ 15 செகண்டோ தான் வருவாரு. பரணி ப்ரோ படம் பாத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துட்டு எனக்கு சூப்பரா இருக்குன்னாரு. மெசேஜ் பண்ணாரு. பாத்துட்டாரு. இல்ல நான் பார்க்கல. காட்டல நான் பார்க்கல. ஏங்க பாத்துட்டீங்க? நீங்க ரிவ்யூ சொன்னீங்களே. பார்க்கல. நீங்க சொன்னீங்களா வேற யாரோ சொன்னாங்க? நீங்க இல்ல. எனக்கு இவரு சொன்ன மாதிரி ஞாபகம். இன்னைக்கு 3 ட்ரெய்லருமே நல்லா இருந்துச்சு. சுரேந்தர் ப்ரோ சொன்னாரா தம்பி? கரெக்ட் ப்ரோ. இருமுடி ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. இருமுடி, காதல் கல்யாணம், பியார் பிரேமா கல்யாணம், அதுக்கப்புறம் ரியராஜோட ராம்லீலா மூணுமே சூப்பரா இருந்துச்சு. இருமுடி தான் ப்ரோ டாப் மேட்ச். அன்எக்ஸ்பெக்டட் தான். ஆமா பிரகாஷ் ப்ரோ, ஏன் நீங்க அப்படியே ட்வீட் போட்டிருந்தீங்க? என்ன காரணம்? ஏதாவது இன்டர்னல் பாலிடிக்ஸ் தெரியுமா? தெலுங்கு படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல கண்ணன்ல ஏங்க ஓட வைக்க போறாங்க. அதனாலதான் அப்படி போட்டேன். அப்படி இல்ல ப்ரோ. இந்த படத்துக்கு அவங்களே ரவிதேஜாக்கு ஒரு கருப்பு இருக்க மாதிரி இருக்காங்க ப்ரோ. புரியல. ரவிதேஜாக்கு கருப்புக்கு இருக்க மாதிரி இருக்காங்க ப்ரோ. இப்ப கருப்பு சூரிய ஹைப்பா இருந்தா சந்தோஷம். நான் அந்த படம் எனக்கு ரொம்ப ரவிதேஜாக ஒரு ஹிட் கொடுக்கணும்னு ஆசை. எப்ப பார்த்தா ஹிட் கொடுக்குன்னு சொன்னா போட மாட்டேது. சரி, அவங்க தெலுங்கு பேன்ஸ் இப்படி போத்துவோம், அப்பயாச்சும் நல்லா இது பண்றாங்கன்னு பாக்கலாங்கிறதுக்காக தான் அப்படி போட்டேன். எனக்கு இந்த படத்து மேல ஒரு நல்ல எதிர்பார்ப்பு. ட்ரெய்லர் நல்லா இருக்கு. ஏதோ ஃபேமஸ் சபரிமலை பாட்டு வேற யூஸ் பண்ணிருக்காராம் ஜிவி. அதை ஏதோ ஆந்திரால ரொம்ப ஃபேமஸான பாட்டான். அது ஏதோ யூஸ் பண்ணிருக்கேன்னு வேற அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல சொல்லியிருந்தாரு அவரு. ஜிவி ஈவெண்ட்ல சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப ஃபேமஸா. இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து கேட்டுட்டே இருந்தாங்களாம் அந்த பாட்டு வேணும்னு இன்னொன்னு. அதனால அதை இருக்கான் அந்த படத்துல. பிரகாஷ் இருக்காரா? இருக்கேங்க, சொல்லுங்க. இருக்காரு. நான் இந்த அன்பில் அவன் டீசர் பார்த்தேன். அது என்ன பயங்கர ஆக்ஷன் படம் போல. ஆமா, சொல்லிருக்காரு. நல்ல ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கு. ஆனா பீட்டர் ஹேன்லாம் போட்டிருக்காங்கண்ணா. கொரிய ஆக்ஷன் நல்ல ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு மாஸ் மூமெண்ட்ஸோட இருக்க தவிர தேவையில்லாத ஆக்ஷன் சீன்ஸ் இருக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவரோட ஸ்பீச்லயே அதை தெளிவா சொல்லியிருப்பாரு. அவர்தான் விமன் கேரக்டருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க விஷால் ப்ரோ. விமன் கேரக்டர் தான் மாஸ் மூமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. பார்க்க ஒரு மாதிரி மாஸா இருக்காரு. பார்க்க அன்புக்காக லவ்வுக்காக எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா ஃபைட் பண்றாரு அப்படிங்கறதுதான் இது போல இருக்கு. என்ன சொல்றாரு, ஸ்கிரீன் பிளே, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப யூனிக்கா இருக்கும், அதனாலே கொண்டாடப்படும். ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறாரு அந்த லான்ச் ஈவென்ட்ல. ஸ்டோரி விக்னேஷ் ராஜா, ஸ்கிரீன் பிளே விக்னேஷ் ராஜா, டைரக்டர், அடிஷனல் ஸ்கிரீன் பிளே ஆஷா மீரான்னு. இல்ல அசோக் செல்வன் பேர் இருக்கும் பாருங்க. அசோக் செல்வன் பேர் இருந்துச்சு. ஆமா, இது அவரோட விஷயம் தான். சொல்றோம்.
அப்படியா? இவங்க அந்த PS மித்ரன் ஒய்ஃப் அவங்களும் அடிஷனல் ஸ்கிரீன் பிளே வைஃப் இருக்காங்க. ஆஷா மீரா ஆமா ஆமா அவங்க அடிஷனல் ஸ்கிரீன் பிளே தான். ஆமா ஆமா ப்ரொடியூசருமே அவருக்கு அக்கா அவங்களும் மாதிரி. பேரும் இருந்துச்சு. ப்ரொடியூசர் அக்கா மாதிரி இல்ல, அக்கா அவங்க அக்கா சொந்த தான். அக்கா தான், அக்கா தான். ஓமை கடவுளேக்கும் அவங்கதான். ஆமா ஆமா அபிநயா செல்வம். ஆமா ஆமா உங்க அக்கா தான், சொந்த அக்கா. நான் ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிட்டானே. வேணா என்ன மோகன் மாதிரி பண்ணுவீங்க? கேக்குறீங்க. என்ன விஷால்? இல்ல இல்ல ஆக்சுவலா பரணி த இன்வைட் படம் பார்த்தேன் பரணி. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சூப்பரா இருந்துச்சு. ஸ்டார்ட் டு எண்டு சுத்தமா போரே அடிக்காம. அதுல எனக்கு அந்த படத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அது இவ்வளவு விஷயம் உள்ள இவ்வளவு சம்பவம் பேசியிருப்பாங்க அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கான்வர்சேஷனல் ஃபிலிம், ஆனா இவ்வளவு கேயாட்டிக்கா ப்ரெசென்ட் பண்ணி எவ்வளவு நாள் ரிஹர்சல் போயிருக்கோம் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. ரொம்ப அதாவது ரொம்ப கரெக்டான மீட்டர்ல ரொம்ப டாப் நாச்சான ஒர்க். 4 கேரக்டர்ஸ், ஒரே ஒரு வீடு, மொத்த படம் ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதுல வர சில சீன்ஸ் எல்லாமே நம்ம நம்ம எல்லாருக்குமே ஒரு செட் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனா ஓவராலா ஒரு நைஸ் ஃபிலிம். அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு டேரக்டர் யாரு அப்படின்ட்டு பாக்குறப்ப அந்த படத்துல ஒய்ஃபா வந்தவங்க தான் டைரக்டே பண்ணியிருக்காங்க அந்த படத்தை. ஏஞ்சலான்னு வரவங்க தான். ஷாக் ஆயிட்டேன். அந்த அம்மா ஏற்கனவே 2-3 படம் டைரக்ட் பண்ணியிருக்கு போல. இதுதான் அதோட பயங்கரமான ஒர்க்கு. எட்வர்ட் நாட்டன் ஹல்க் படத்துல நடிச்சிருந்தாருல, அவரும் வராரு. அவர்லாம் பயங்கர குபீரான ஒரு கேரக்டர், செம்ம காமெடியா இருந்துச்சு அவர் கேரக்டர் ஃபுல்லா. ஸோ அந்த படம் பார்க்கணும்னு நினைச்சா பாருங்க. சுத்தமா பெருசாலாம் போரே அடிக்காம ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வெறும் 1.25 மணி நேரம் தான் நினைக்கிறேன், 1 hour 43 minutes தான். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். தேங்க்யூ பரணி, உங்களால தான் பார்க்க முடிஞ்சது அந்த படம். ஆக்சுவலி நன்றி. இந்த படம் ஆக்சுவலா இந்த படம் ரீமேக் படமாமாண்ணே, உங்களுக்கு தெரியுமா? ரீமேக் படம் அதான் சொல்ல வந்தேன். புது ஷாக்கிங்கா இருக்கு. அதான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு ரீமேக் படம்னு சொல்லி. ஒரிஜினல் பேர் என்ன? எந்த லாங்குவேஜ் படம் அது ஒரிஜினல்? The people of ஓகே ஓகே, அதோட லிங்கே அனுப்புங்க பாத்துருவோம். புரியல. அதோட டெவலப்டு வெர்ஷன் தான் இது. என்னன்னு சொல்றீங்க? எனக்கே செம்ம ஷாக்கா இருக்கு. இல்ல பரணி, அது வந்துட்டு எப்படி ஒரிஜினல் ஐடியா எப்படி கன்சீவ் பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். நீங்க பேர் மட்டுமா தான் அனுப்புங்க, எனக்கு நான் ஏத்தி பாத்துக்கிறேன். ஆக்சுவலா எனக்குமே அப்புறம் வந்து தெரியும். நான் ரிவ்யூ போட்டிருந்ததுல சொன்னார் ஒருத்தர், ப்ரோ இதுவே ரீமேக் படம் ப்ரோ அப்படின்னா. என்னது இது ரீமேக் படமா, என்னடா சொல்றீங்கன்ற மாதிரி எனக்கும் இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ, நல்லா இருந்துச்சு, நல்ல ஒர்த்தியான படம். அப்புறம் இன்னைக்கு ஒரு 3 ட்ரெய்லர் பார்த்தேன். ஒன்று வந்துட்டு ராமின் லீலா. அது சில பேர் ஒரு மாதிரி யூஸ்வல் அப்ரோச்சில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரெசன்டேஷனாகவும் சரி, பர்ஃபார்மன்ஸாகவும் சரி, எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு இக்கு வச்சிருக்காங்க, அந்த இக்கு என்னத்துக்குன்னு தெரியல. டைட்டில்லே கதை ரிவீல் ஆகும்லாம் சொல்றாங்க, ராமின் லீலா. ஸோ என்ன மேட்டர் அப்படின்றது தெரியல, பார்ப்போம். அந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரியோக்கு. இன்னொன்னு வந்துட்டு என்ன தலைவா? தெரியும் தெரியும் தலைவா, அது இல்லையா. இன்னொன்று வந்துட்டு பியார் பிரேமா கல்யாணம் செம்ம ஜாலியா இருக்கு. ட்ரெய்லரே பயங்கர என்டர்டைனிங்கா இருக்கு. ஸோ அதுவுமே வெயிட்டிங், அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சான்வி நல்லா இருந்தாங்க. இவரு இளன் செமையா நடிச்சிருக்காரு, பயங்கர ஃபன்னா இருக்கு. ராதிகா எல்லாம் போட்டது ஒரு மாதிரி பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படம் பாக்குறதுக்கு ஒரு நல்ல பிளாட் எடுத்திருக்காங்க, அதை வச்சு விளையாண்டுருப்பாங்க அப்படின்ட்டு நான் நம்புறேன். அது ஒண்ணு பார்த்தேன். இன்னொன்னு நான் ரவிதேஜா இப்படி பார்த்தது இல்லைங்க. ரவிதேஜா இவ்வளவு கிரவுண்டடான ரூட்டடான படம் ஆரம்ப காலத்துல பண்ணிருக்காருன்னு பல்தான் சொன்னாரு. ஆனா ஒரு மாதிரி மாசெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு மாதிரி செம்மையா அந்த கேரக்டருக்கு உட்காந்து பண்ணிருக்காரு. நல்லா இருந்துச்சு இருமுடி ட்ரெய்லர். ஆனா நிறைய விஷயம் ரிவீல் பண்ணிட்டாங்களோ அப்படின்ட்டு தோணுச்சு. ஏன்னா 3 நிமிஷம் ட்ரெய்லரு. அவர் இன்டர்வியூ பார்த்தா, சிவா நிர்வாண இன்டர்வியூ நல்லா கான்ஃபிடென்ட்டா தான் பேசியிருக்காரு. மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த 3 ட்ரெய்லரும் பார்த்தேன். நீங்களாம் சொல்லுங்க, பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. இது மகுடம் இந்த வாரம் வருதானா? ஏதோ போஸ்ட்போன் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. வருது. ஓகே, கமிங். நானே சொல்லிடுறேன். தடைகளை போஸ்ட்போன் ஆகும்னு சொன்னதும் ஒருத்தர் தான். இதே மாதிரி ஒரு டிபிஎச் ஒருத்தர் தான். இல்ல நான் தான் போஸ்ட்போன் பை பைன்னு ட்வீட் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் இல்ல உங்களை சொல்லல பாரு, நீ இன்னொருத்தர் சிரேசையர் போட்டோ வச்சிருக்காரு. இதே மாதிரி இன்னொரு டிபி ஒருத்தர் வச்சிருக்காரு, இதே டிபி. அதை விடுங்க, அவர் தான் போஸ்ட்போன் ஆகும் வச்சிருக்காரு. அவர் என்ன சொன்னாரு, சோலோ ரிலீஸ் பேசிட்டு இருக்காங்க, போஸ்ட் பண்ண வாய்ப்பு அதிகம்னு போட்டாரு அவரு. ஆக்சுவலா தான் போட்டோம், நிறைய பேர் போட்டோம். ஆக்சுவல் போஸ்ட் பண்ண ஐஎம் கேம் தான். ஜில்லு ப்ரோ, கலிஃபா வந்து தள்ளி பேர் ஆகணும் போல. ஒரே ஜாலி தான் போல இருக்கு ஜில்லி ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஐஎம் கேம் போறதுனால நீங்க வேணா தப்பிச்சிருங்க ஜில்லி ப்ரோ.
யாரு கலிஃபா மியூசிக் விஜய் நல்லா துரந்தர் வாட அடிக்குது அந்த ஒரு பாட்டு. அது நிறைய பேர் சொன்னாங்க, நான் கேட்கல, பாட்டு எதுவும் கேட்கல. ப்ரோ அந்த ட்ரெய்லர்ல அந்த ஃபர்ஸ்ட் டைட்டில் டீசர்ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வருமே, அத பாட்டா விட்டுருந்தாங்க ப்ரோ. அது சூப்பரா இருந்துச்சு. அது தனி ட்ராக்கா விட்டுருந்தாரு, அது நல்லா இருந்துச்சு. ஓகே. சோ கலிஃபாவையும் பெத்தலமையும் பார்த்து பயந்து துல்கர் போறாரா இல்ல உண்மையாலுமே ஒர்க் முடியலன்னு சொன்னாங்க ப்ரோ. இருங்க இங்க சூர்யா ஃபேன்ஸ் யார் யார் இருக்கீங்க? ஜில்லு மெய்யழகன் மட்டும் தானே, வேற யாரும் இல்லல்ல? கமலா பார்த்தா தெரியல. கமலா சூர்யா ஃபேனு. என்னையா பரணி சொல்லுங்க பரணி. பேசுனதே இல்லையா? அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடலாம் தான். சொல்லுங்க. கார்த்தி போட்ட டிக்கெட்டுக்கா? கார்த்தி ப்ரோ போட்ட டிக்கெட்டுக்கா பரணி ப்ரோ? இல்லையே, நான் முன்னாடியே சொன்னதுதான். நீங்க சொல்லுவீங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த படத்தோட ரிசல்ட்ட பத்தி சொன்னாவே பரணி தான்டா எனக்கு தெரியும் தம்பி. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இல்ல ப்ரோ, அவர் 3 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு கண்டிப்பா இந்த படம் நல்லா இருக்கும். இந்த படம் நல்லா ஜில்லு ப்ரோ சொன்ன நம்புவோம். அவர் சொல்றது அவர்தான் கருப்புக்கு சொன்னாரு. இல்ல பரணி ப்ரோ, என்ன விஸ்வநாதன் சந்திரபதி ஹியரிங் எனி குட் நியூஸா? எப்பவோ கேட்டு எப்பவோ சொல்லியாச்சு பார்த்தான். நீங்க ஹியர் குட் நியூஸ்னா தான் பயப்பட வேண்டியதா இருக்கு. பேட் நியூஸ்னா அது கெரியர் பெஸ்ட் ஆயிரும். அதுக்காண்டி தான் எல்லாருமே குட் நியூஸ் தான் ஹியரிங் சொல்றாங்க. நல்ல படம் இல்ல விஷால் ப்ரோ, உங்களுக்கு புரியல. அதாவது வந்து மத்த எல்லாரும் ஓகே, பட் பரணி ப்ரோ வந்து ஹியரிங் குட் நியூஸ்னா அது கொஞ்சம் டேஞ்சரு. ஹியரிங் பேடுனா அந்த படம் வந்து கெரியர் பெஸ்ட் ஆயிரும். நீங்க இப்படிங்கிறீங்க. ட்விட்டர்ல ஒரு ஆளுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. பஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த படம் குட் டாக்ஸ் அப்படின்னு போட்டாருன்னு வைங்களேன், அந்த படம் அவுட். யாரு? ஆமா, தனஜயனா அங்கிளா? தனஜயனா பாலமாமாவா? பாலா வந்து ஒரு காலத்துல ஐநானா அப்படின்னு சொல்லி ஒரு 15 படத்தை முடிச்சுட்டு இருக்காரு அவரு. தனஜயன் வர ஃபர்ஸ்ட் இங்க எல்லாம் விஸ்வநாதன் சென்ஸ் பாத்துருந்தா தனஜயன் வந்து மகுடம் ரிவ்யூன்னு ஆகஸ்ட் 14 தனஜயன் அங்கிள் பாசிட்டிவ் ரிவ்யூஸ். அப்படியே 10 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி போகுது ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. ஆனா அவரை இன்வால்வ் ஆகுற ஃபிலிம்ஸ் எதுவுமே வந்து சரியா வந்துட்டு அது இல்ல பாருங்க. எனக்கு ரொம்ப பேசும்போது சூப்பரா பேசுவாரு. இல்ல கமல், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படம் விக்ரம் மாதிரி இருக்கும்னாரு. என்னன்னா சொல்றீங்க அப்படின்ட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்த படம் 10 தலன்னு ஒரு படம். உள்ள ஐயா விக்ரம் மாதிரி இருக்குன்னீங்க. ஆமாப்பா விக்ரம் மாதிரினா இன்டர்வல்ல வருவாரு, அதுதான் விக்ரம் மாதிரி. என்ன படம் விக்ரம் மாதிரி நான் சொல்லேன்ற மாதிரி ஆயிட்டாரு. அன்னைக்கு விட்டேன். அதுக்கப்புறம் அவர் பேசுனா. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் ப்ரொடியூசர் நிறைய படம் பண்ணிருக்காரு. எனக்கு நல்ல படம்னு எனக்கு இந்த காவலுதாரின்னு ஒண்ணு பண்ணாரு. கன்னடால தான் காவலுதாரி. ஆமா, விஷால் ப்ரோ உங்களுக்கு திருமகள் பிடிச்சதா? தெய்வ திருமகள் ரொம்ப பிடிச்சது. அவர்தான் ப்ரொடியூசர். அவர்தான் யூடிவி தானங்க அவர்தான் யூடிவி ஹிட். வேட்டை பிடிக்குமா சார் ப்ரோ? வேட்டை கலகலப்பும் எனக்கு கலகலப்பும் அவர்தாங்க. எல்லாமே அவர்தான். ஆமா ஏங்க, அவ யூடிவி ஹெட். இப்ப லைக்கா ப்ரொடியூசர்னு சொல்லுவியா இல்ல தமிழ் குமரன் ப்ரொடியூசர்னு சொல்லுவியா? இல்ல ப்ரோ, தமிழுக்கு அவர்தானே ப்ரோ ஹெட். தமிழ்ல யூடிவி தமிழுக்கு அவர்தான் ப்ராஜெக்ட் அசெம்பிள் பண்ணி எல்லாமே அவர்தான் ப்ரோ பண்ணுவாரு. இது என்ன ப்ரோ கூத்தா இருக்கு? எல்லாம் பண்ணுவாரு. மிஸ்டர் சந்திரமௌலி பாத்திருக்கீங்களா? அது ஒரு பாட்டு அவரு ஆமா, அதுல ஒரு பாட்டு நல்லா இருக்கும். ஏதேதோ பாட்டு உண்மையை சொல்லுங்க, நீங்க பாட்டை தான் பாத்தீங்க. எல்லாத்தையும் பார்த்தோம் புல்தான். பாட்டெல்லாம் நல்லா இருக்காதுங்க, வீடியோ தான் நல்லா இருக்கு. அந்த படத்துல இந்த பாட்டு தான் நல்லா இருக்காது. ஏங்க அப்புறம் ஏங்க அந்த படம் பேர் என்ன? மழை லவ்வோலவ் ரிலீஸ் பண்ணாரு. மழை பிடிக்காத மனிதன். அவர்தான் மழை பிடிக்காத மனிதனு. அப்புறம் இன்னொரு படம் விஜய் ஆண்டனி வச்சு இன்னொரு படம் பண்ணாரு ப்ரோ. கொலைகாரன். கொலை இல்லை, கொலைகாரன். ஏங்க கொலையும் அவர்தாங்க, கொலைகாரனும் அவர்தான். கொலைகாரன் தான் அவருக்கு. கொலைனா இது ப்ரோ, இந்த நைஃப் அவுட் மாதிரியே ட்ரை பண்ணிருப்பாங்களே, அதுதானே கொலை? இல்ல கொலை வந்து நம்ம ஆதியண்ணாவோட படம்.
கொலை வந்து ஆதியானோட படம், கொலைகாரன் வந்து பாப்பனாதான். அது ரத்தம்ங்க. அது இல்ல, ரத்தம், இல்ல, ரத்தங்க. ரத்தம், எல்லாம் போட்டு நீங்க பண்றதெல்லாம் அலும்பு இல்ல இல்ல பண்றீங்க. கொலை வந்துட்டு ஆனா விடியம்னு ஒரு யாரோ படம் ஒண்ணு சொல்றாரு, வந்துச்சு, அந்த கொலையும் காலத்துல அவர்தான், கொலைகாரனும் அவர்தான்னாரு. இந்த திருப்பி தாங்கல. அநியாயம் பண்றீங்க. அவரை கொஞ்சம் விட்டு வைங்க. சாரி, கரெக்ட். கொலை வந்து அந்த வெள்ளை கலர் முடி அடிச்சுட்டு அப்பா இடத்துல வந்து இது ஆமா, பண்ணிருப்பாரு. விடியும் ரித்திகா சிங் டேரக்டர். நடிச்சிருப்பா ஹீரோயின் உங்களுக்கு அந்த ஆமா படத்துல. ஆமா விடியும் ஒரு பூஜா படம், ப்ரோ அந்த இதுல இருந்து என்ன ரெண்டாவது தெரியுது, படம். தனஜயன் ஒக்க படமா பண்ணல, என்ன தெரியுது? விஜயண்டனே தான் இவ்வளவு கிண்டி வச்சிருக்காரு நடுவுல. அவர்தான் இந்த படமும் பண்ணாரு, அது ஓடிச்சு, கூட்டத்தில் ஒருத்தனா. ஆமா ஆமா, கோடி அதுவும் ஒருவன். அவர்தான், அதுவும் விஜயண்டன அவர்தான். படம், அதுவும் இவர் கோடியில் கோடியில் ஒருவன், ஒருவன். சாரி அதுவும் அவர்தான். ஓ பேர் வேற நமக்கு விஷாலு இன்னைக்கு இவ்வளவு ஜாம் ஆகுது. விஷால் ப்ரோ, தெரியல விஷால் ப்ரோ ஒரு படம் பண்ணாரு பிச்சைக்காரன் 2, அதை விட்டீங்க. பிச்சைக்காரன் இவரா? இல்லையே, இல்லைங்க, அவர் விஜய் producer. ஆண்டனி. ஏங்க ஆனா அது விஜய் ப்ராஃபிட் தாங்க அந்த ஆண்டனி படம், என்ன பண்ணுவாரு. பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த படம் ஹிட் தானே? தெலுங்குல ஹிட் ப்ரோ, தெலுங்குல ஹிட் பிச்சைக்காரன் 2லாம். எங்க தெலுங்குல திங்கிறாங்க, நாமளும் திங்க முடியுமா உட்காந்து? என்னங்க இது? ஏங்க டிஎன்லயே அதுக்கு நல்ல கலெக்ஷன் தாங்க, நீங்க வேற. அது ஒரு police station இருக்கும் bro, நல்லா இருக்கும் அது மட்டும். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பேர் ஷாக் ஆகிலாம் ட்வீட் போட்டிருந்தாங்க, சாய பயன்கர் அது எப்பயோ சொல்லிட்டான் என்ன, சாய பயன்கர் பத்தா படத்துக்கு வந்து. ஆமா அது எப்பயோ சொல்லிட்டாங்க, கரெக்ட், அது எப்பயோ சொல்லிட்டாங்க அந்த படம் சாய பயன்கர்னு. ராக்கா புக் பண்ணப்போ புக் பண்ணதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த டைரக்டரை பிடிக்கும் ப்ரோ, ஒரு பக்க கதையெல்லாம் நல்லா தான் இருக்கும். பாப்போம், சீதக்காதி பிடிச்சிருக்கனாலே அடிக்கிறாங்க கமல், டிஎல்இ இன்ஸ்டாலையும் நல்லாதான் இருந்துச்சு சீதக்காதி, என்னன்னு தெரியல போங்க. ஒரு பக்க கதை இன்னும் பாக்கல, அந்த படம் நல்லா இருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும் ப்ரோ. ஒரு குப்பை கதையை பாத்துருக்கேன். நீங்க அது நல்லா அது ஏன் பாத்தீங்க ப்ரோ? தினேஷ் மாஸ்டர் நடிச்சிருந்தாரு, இல்ல, ஒரு நிமிஷம், விஷால் ப்ரோட வீடியோ நீங்க பாத்தீங்க, நல்லா இருக்கும் ப்ரோ அந்த படம். விஷால் ப்ரோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு குப்பை கதையும் செமங்கிற ஒரு படம் ஒட்டுக்கா ரிலீஸ் ஆச்சு. செமனா சண்டாளி, அதான செம. ப்ளூ சட்டை இருக்கார்ல, அந்த படத்தை பார்த்து 2 தடவை சொல்லியிருப்பாரு. 2 படத்தையும் பார்த்துட்டு டைட்டில் தப்பா வச்சிருக்காங்க, இந்த பட டைட்டில் அங்கேயும் அந்த பட டைட்டில் இங்கேயும் வச்சிருக்குன்னு சொன்னாரு. இப்படியே தாங்க அவர் ரிவ்யூ சொன்னாரு. ப்ளூ சட்டை எல்லாம் பார்த்தது இல்லைங்க. விஷால் ப்ரோ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இல்ல தலைவா, உங்க வீடியோ ஒன்னு பார்த்து தலைவா, இன்னைக்கு இன்ஸ்டால இப்படி ஸ்க்ரோல் பண்றப்ப டப்புன்னு ஒரு வீடியோ வந்துச்சு. இது சப்ஸ்கிரிப்ஷன் வீடியோவா ப்ரோ? இல்ல என்ன வீடியோ பாத்தீங்க? உங்களுக்கு பிடிக்காத படங்கள் சொல்லுங்க அப்படின்னு டப்புன்னு ஒரு படம் நீங்க சொன்னீங்க தெரியுமா? மாட்டாண்டா, என்ன மாட்டி விட்டாண்டாலு சொல்லியா? ஆமா, லிங்க் வேணா சொல்லுங்க, லிங்க் எடுத்து வச்சிருக்கேன். அவர் வந்து ஒரு துப்பறிவாளன், அவர் வந்து நீங்க தப்பிக்க முடியாது. இந்த மாதிரிலாம் இல்ல அப்படி என்ன படத்தை சொன்னாரு சொல்லுங்க. மாட்டி விடணுன்றதான் அந்த கேள்வி கேட்டாரு. என்ன படத்தங்க சொன்னா எனக்கு பிடிக்காத படம்னு? அது ஆக்சுவலா ஒரு 3 எழுத்து படம், அதை விரிவாக்கம் பண்ணலாம். சும்மா சொல்லுங்க. இல்ல விஷால் ப்ரோ நான் மாட்டிட்டுமே கூட, விஷால் ப்ரோ போய் மாட்டிக்கிட்டோம் அதுல. நானே தான் போய் மாட்டேன். ட்ரிபிள் ஏலாம் இல்லமா வீரன், ஜிபியூ தான். ரீசன்ட் டைம்ஸ்ல தான் கேட்டோம். ஜிபியூவா இருக்கும். ஆமா, இல்ல அது என்னன்னா ஹிட்டான படங்கள் ஆனா எங்களுக்கு பிடிக்காது, அந்த டாபிக்ல பண்ணது. ஓ அதுவா, ஓகே, அந்த வீடியோவா? ஓகே ஓகே, குத்துன்னு குத்துட்டாங்க. நீங்க கால் பண்ணப்ப நான் விக்ரம் சொன்னேன். விக்ரம், ஆமாமா ஷோல சொன்னீங்க விக்ரம் அப்படின்னாரு. ஜிபியூ வந்து இவர் வந்து இன்ஸ்டாகிராம் வீடியோவா போட்டிருந்தாரு, கமெண்ட் செக்ஷன் போய் எடுத்து பாருங்க. இல்ல ஜிபியூக்கு இன்ஸ்டா வீடியோ போடல, பிராட்காஸ்ட் சேனல்ல போட்டேன். எனக்கு ஒர்க் ஆகல, ஆனா தலை ஃபேன்ஸுக்கு எல்லாம் பிடிக்கும்னு வச்சு செஞ்சுட்டாங்க என்ன. அதோட வச்சு அது வரைக்கும் மஜாவா இருந்துச்சு. எனக்கு 2 படத்துக்கு தாங்க கொடூரம். அது ஒண்ணு, பராசக்தி நல்லா இருக்குன்ட்டேன், செத்தேன். வாடா முட்டை அடிக்கிறேன். விஷால் ப்ரோ இப்ப அந்த 2 படத்தோட அபிப்பிராயம் என்ன? பராசக்தி இப்பயுமே ரொம்ப பெரிய பிரச்சனை இல்ல பல்தான், ஓகே தான். ஆனா அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த அளவுக்கு செகண்ட் டைம் இல்ல. ஆனா ஓகே, ஒரு நல்ல குட் ஃபிலிம். ஜிபியும் நான் அப்புறம் பார்க்கவே இல்லை பல்தான். ப்ரோ முக்கியமான பிடிச்சிருந்துச்சு. அருண் விஜய் நடிக்கும் அருள்வான். ஆமா அது இருளான்டா டேய், நானும் இருளான் தான் சொன்னேன். பீரியட் படமா அது பிரகாஷ் அண்ணா? பிக் பட்ஜெட் பீரியட் ஃபிலிம் அது. இதுல வந்து அந்த விஸ்வம்பரா இல்ல சீமராஜா கதை மாதிரி இருக்கும். சீமராஜா கதை மாதிரி
சீமராஜ் யார் சொன்னா சீமராஜன்னு? எனக்கு பார்க்க அப்படி சுரேந்திர சொன்னாரோ? நாகபந்தம் தமிழ் எடுத்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம். நாகபந்தம், நாகப்பதனி அந்த விஷால் மாதிரியா? விஷால் ஓகே எனக்கு பாப்போம். ஒன்னே ஒண்ணுதான் தோணுது விஷால். சொல்லுங்க பரணி. இவங்க இந்த போஸ்டர் ஏஐல தான் பண்ணிருக்காங்க சாட் ஜிபிடில. என்ன சொல்றீங்க? இதுக்கே எஃபோர்ட் போடாதவங்க ஆமா விஷால் ப்ரோ, படத்துல உங்களுக்கு தெரியலையா? எஃபோர்ட் போட போறாங்க. எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. இந்த போஸ்ட் ஏஐ போஸ்டர் பாக்குறப்பெல்லாம், சில இதெல்லாம் மோஷன் போஸ்டர் பாக்குறப்பெல்லாம், ஏன்பா ஏஐல பண்ணது நீ இவ்வளவு இதா பண்ணிருக்கன்னா நீ படத்துல எவ்வளவு உழைப்பு போடுவ? அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இவரு அவர் பேர் என்ன? ஆதி நடிச்சு அது என்ன படம்? அரவான் ஒரு படம் வந்துச்சு. அரவான். அதே மாதிரிதான் இருந்துச்சு. அரவான்லாம் நல்ல படம் வேணா ஓடல. அதே மாதிரிதான் இருந்துச்சு. கேட்கணும், உங்களை பத்தி ஒண்ணு கேள்விப்பட்டேன். சரி கேட்டுருங்க. வாரணமாயிரம்ல சூர்யா சீன் ரூம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரீக்ரியேட் பண்ணிருப்பீங்க போல. என்ன ரீக்ரியேஷன்? எது ப்ரோ அந்த போதை ஊசி போட்டு அப்பா வடிப்பாரு அதுவா? I need this bro. இதெல்லாம் பேசக்கூடாதீங்க, யூடியூப்ல போட முடியாது இந்த கண்டென்ட்லாம். என்ன அவர் தப்பா கேட்டாரு? நீ ஏன் போஸ்ட் பண்ணனும்னு ஏதான் பண்ணிருப்பாரு ரூம்ல. மறுபடியும் படம் வருதுன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் ஆளு ஹாப்பி. ஒரு நிமிஷம், மறுபடியும் படம் வருது. நான் மகுடம் போஸ்ட் பண்ண நியூஸ் வந்து நான் ஒரு ட்வீட் போட்டு டெலீட் பண்ணேன். அந்த ட்வீட்டை பாத்தீங்களா மையழகன்? ஆக்லி பாய் போட்டிருந்தாரு. பாய் பைன்னு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் படம் வருதுன்னு தெரிஞ்சோனே என்ன ஜில்லு ப்ரோ? ஏதாவது ட்வீட் போட்டா தைரியமா டெலீட் பண்ணாம என்ன மாதிரி வச்சிருங்க. இல்ல மறுபடியும் வருது அப்படின்றப்போ நம்ம வந்துட்டு ஓகே அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக வேணாம். உங்களுக்கு ஆல்ரெடி கோட் பண்ணி உண்மையை சொல்லணும். சாரிங்க படம் வருது அது ஓகே இல்ல ஜில்லு ப்ரோ, அது பெருசா ரீச் ஆயிடுச்சுதான் நான் அதை கோட் பண்ணி சொல்லியிருப்பேன். அது ரீச் ஆகல, கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதனால ஓகே நமக்கு உடனே வந்துடும், சரி டவுட்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கப்போ டெலிட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. அதெல்லாம் கூடாதுன்னு. ஏன்னா நான் செருப்படி தனியா வாங்கினேன், இப்படி நீங்க எஸ்கேப் ஆகுது எப்படி நியாயம்? எனக்கு ட்விட்டர் பத்தி ஒரு டவுட் இருக்கு பரணி ப்ரோ. என்னன்னா இப்ப நான் வந்துட்டு ட்விட்டர்ல எனக்கு வந்துட்டு போஸ்ட் மட்டும் லாங் போஸ்ட் நான் போடணும். ஆனா அதுக்கு மட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் அது இருக்கா இல்ல எல்லாம் சேர்ந்து வர மாதிரி இருக்கு பெருசு பெருசா? நான் வந்துட்டு டைப் பண்றது மட்டும் அடுத்தடுத்து கமெண்ட்ல போய் டைப் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி இல்லாம ஒரே நீங்க போடுவீங்களா பெரிய போஸ்டா? நீங்க வெரிஃபைடு வாங்கினாதான் விஷால். வெரிஃபைடு வாங்கணும். ஆமா. எவ்வளவு வரும் அது? மந்த்லி எவ்வளவு? 680 700 சம்திங். 680 நான் இப்படியே போட்டுக்கிறேன் போங்க. 15 நினைக்கிறேன், 650 நினைக்கிறேன். நான் 650 தான் பே பண்ணேன். எனக்கு அதுல இருந்து ஒரு காசு கூட வரது இல்ல ட்விட்டர்ல இருந்து. சால் ப்ரோ இன்ஸ்டாகிராம்ல போடுறத காப்பி பேஸ்ட் போட்டு இல்ல போட்டோ எடுத்து போட்டு விட்டுருங்க சால் ப்ரோ, அவ்வளவுதான். சிம்பிளா முடிச்சிருங்க. இல்ல கமல் டைப் பண்ண இது என்னது கமெண்ட்ல போய் திருப்பி அடுத்த போஸ்ட் சொல்லுங்க. எனக்கு உங்க கஷ்டம் புரியுது. நான் முன்னாடி இந்த டிக்கர்லாம் வரதுக்கு முன்னாடி எப்படின்னா ரிவ்யூ போடும்போது அப்படிதான் போட்டுட்டு இருந்தேன். ஒரு ரிவ்யூ மேல போடுவேன், கீழே அடுத்த ட்வீட், அதுக்கு அடுத்த 3 ட்வீட் போடுவேன், ரிவ்யூ ட்வீட் மட்டுமே. ஆமா, அந்த 1/3 2/3 அந்த மாதிரி தான் போட்டேன். அதுதான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அது ஒரு மாதிரி கடுப்பா தான் இருக்கு, எனக்கு புரியுது. வாங்கிருங்க. நீங்க ஓரளவுக்கு ட்விட்டர்ல நீங்க ஃபுல்லா ஆக்டிவா இருப்பேன்ப்பா, இன்ஸ்டாகிராம் மாதிரியே ட்விட்டர்லயும் நான் ஆக்டிவா இருப்பேன்னு உங்களுக்கு எப்ப மைண்ட் செட் வருதோ அப்ப வாங்குங்க. பரணி எனக்கு இன்ஸ்பிரேஷனே நீங்க தான். உங்கள மாதிரி இருக்கணும் ட்விட்டர்ல இருந்தா. யப்பா தயவு செஞ்சு. எப்படி என்ன எல்லா சூர்யா படத்துக்கு வன்மத்தை கட்டி ஜாலியா இருக்கிறதா? அப்படி ஏங்க அவர் ஏங்க இப்பவே VAS VRS டிராஃப்ட் பண்ணிருப்பாரு. VRS வாலண்டரி ரிட்டையர்மென்ட். ஐயோ ஏயா ஸ்பேஸ் ஸ்டார்டிங்ல தானே என் படம் நல்லா இருக்குன்னு ஏன் அப்படி பண்றீங்க ப்ரோ? இவங்களும் அதை பத்தி இவங்களும் போட்டுருந்தாங்க ப்ரோ. கல்கி ப்ரொடியூசர் இன்னைக்கு ரிவ்யூ போட்டிருந்தாங்க, அவங்க பார்த்தாங்க போல, அவங்களும் ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ரிவ்யூ போட்டிருக்காரு, அப்ப பாருங்க. பேசிட்டோம் மெய் வந்து திருப்பி பரவாயில்ல பேசுங்கன்றியா மெய்? இப்பதான் பேசி முடிச்சோம். இல்ல பரணி ப்ரோ, ட்ரிவியா சொல்லிக்கிறேன். விஷாலுக்கு கடைசியா ஆகஸ்ட் 14 ஒரு படம் வந்த படம் வந்து சத்தியம். அதுவும் 3 மணி நேரம் டியூரேஷன் தான். அது 2008 வந்துச்சு. அதோட ரிசல்ட் தெரியல. அந்த படம் தான் ஓடலையா? சத்தியமா எங்க ஓடிச்சு? அது ஒன்னும் ஓடலையாதான். பாட்டுலாம் அருமையா இருக்கும். ஹாரிஸ் உசுர கொடுத்து போட்டிருப்பான் என் தலைவன். என்னன்னா அந்த செல்லமே அந்த பாட்டு பாத்திருக்கீங்களா இல்ல? ஃபர்ஸ்ட் அதுக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். நயன்தாரா கூட ஆடுற டான்ஸா? நயன்தாராவா? சத்தியமா நயன்தாராவா?
எனக்கு தெரியல விஷால், ஏதோ ஒரு டான்ஸ் யாரு ஹீரோ, என்ன டீம், என்ன கேம்னே தெரியாம வந்து அந்த படம் அந்த பாட்டு பேசிட்டு இருக்காரு உட்காந்துட்டு இவரு. ஏங்க சத்தியமா உண்மையுமே நயன்தாராதாங்க, எனக்கு புரியலைங்க. அதுலதாங்க அந்த சாங் வரும். சும்மா அதெல்லாம் அவருக்கு தெரியுங்க. பரணி ப்ரோ எனக்கு தெரியாதா? விஷால் ப்ரோக்கு தெரியாம சரி இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நம்ம சுகுமாரன் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, யாரா பாத்தீங்களா? விட்டுருங்க பல்சா. என்னங்க பாயிண்ட் அது? 3வது பாயிண்ட் அன்னியன்ல வரும்ல, கபீம் குபா 6x4x5x2x1 720. கபீம் குபாகம் குபாம் என்னன்னு கபீம் சொல்லுங்க. கம்பி கும்பா கும்பா கம்பி. இருங்க நான் படிக்கிறேன். இருங்க. Vishwanathan says runtime 2 hours 41 minutes. Many blockbuster movies have similar runtimes, 100%. And there is special connection to 2 + 4 + 1 is equal to 7. The month of Surya's birthday and also his lucky number. A 7 connection for the one now waiting for Vishwanathan sons to என்ன அண்ணல கோட்டர்கிட்ட அடிச்சிட்டாரா? என்ன ட்வீட் அது? என்ன ட்வீட் அது? அதுதான் விஷால் ப்ரோ. கபீம் குபா குபாம் கபீம் கம்பி கும்பா கும்பா கம்பி. அன்னியனோட தான் ஞாபகம் வருது. அன்னியனை பத்தி ஒண்ணு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, கவனிச்சிங்களா? இல்ல விஷால் ப்ரோ, அது கடைசியா வரும் விஷால் ப்ரோ. சுரேஷ் காமாட்சி தலைவன் கூட ஒரு போட்டோ. அது இப்போ பார்க்கவே இல்லையா? என்னையா போட்டிருக்காரு சுரேஷ்? அது சொல்லியா? நல்லா போட்டிருக்காரு. அன்பு தம்பி எஸ்டிஆர் மாநாடு டைம்ல ட்வீட்டுக்கு லைக் போட்டார்ல, அதான் ஞாபகம் வருது. அதெல்லாம் மறக்கவே மாட்டேங்க. அனுப்பமா இன்டர்வியூ பாத்தீங்களா விஷால் ப்ரோ? அனுப்பமா இன்டர்வியூ அததான் சொல்ல வந்தேன். எப்பா அந்த அம்மா என்னங்க இவ்வளவு ஓப்பனா கடைசியா வருவாங்க. கடைசியா 10 நிமிஷம் பேசிக்கலாம். சரி இருங்க, இன்னைக்கு தலைவனோட பிறந்த நாள். அதனாலதான் டிராகன் ப்ரொமோஷன்லாம் வரலையா விஷால் ப்ரோ? பாத்தீங்களா? குரூப்ல சொன்னா நீங்க கவனிக்கலையா? ஓகே வந்துட்டு ஆமா தலைவன் பிரகாஷ் ப்ரோ, நீங்க தலைவன் பிறந்த நாள் ஸ்பெஷல் என்ன? சிவா நடித்திருந்த ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அந்த படத்தின் பெயர் என்ன? முதல் கேள்வி. அதான் பிரபுதேவா கௌசல்யா இருப்பாங்களே, படத்து தெரியாது. படத்தின் பெயர் தெரியலப்பா. உன்னை கூட என்னை தருவேன். அது அஜித் படம் தானே? அஜித் படங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? சரி ப்ரோ, அந்த மாதிரி தான் ப்ரோ ஏதோ இருக்கும். ஐயோ அது அந்த ஆர்மி மேன் மூவி இருக்குல்ல, அதான்டா அது. கௌசல்யா நினைச்சிருக்கோம். பாத்தீங்களா, அவன் கண்டுபிடிச்சிட்டாரு அவரு. அப்புறம் அது அந்த சீனை தான் பாத்துருக்காரு. அப்ப பிரகாஷ் ப்ரோ, இங்க இருக்கிற எல்லாருமே பிரபுதேவா கௌசல்யா தான். பிரகாஷ் ப்ரோ, எல்லாருமே பிரபுதேவா கௌசல்யா தான் சொன்னாங்க. அதான் அந்த சீனை தான் அவர் பாத்துருக்காரு. அந்த படத்துல சிவா தான் வில்ல. சிவா கிட்டத்தட்ட வில்ல. பல பேத்துக்கு அவர் வில்லன்னா ஓகே சொல்ல, அப்படி சொல்லக்கூடாது. இல்லங்க, படம் பேர் கண்டுபிடிச்சிங்க இல்லையா யாராவது? மனதை திருடி விட்டாய். அது நீங்களே கேள்விக்கிட்டு நீங்களே பதில் சொல்லலாமா? எனக்கே தெரியாதுங்க. நானே இப்பதாங்க கேட்டாரு. எனக்கு தெரியாது. அவர் 3 இசையமைப்பாளர்களோட 2 வாட்டி ரிப்பீட் பண்ணிருக்காரு. அந்த 3 இசையமைப்பாளர்களின் பெயர் என்ன? அனிருத், சிவா பர்த்டே ஸ்பெஷல் கேட்டீங்களா இல்லையா? கேட்டீங்களா? அனிருத் டிஎம்ஆன். இன்னொரு யாரு? டிஎஸ்பியா? டிஎஸ்பி அனிருத் டிஎம்ஆன் டிஎஸ்பி. ரைட் ஆன்சர். ஆனா ஒண்ணு சிவாவை பத்தி அந்த வீரம் படத்தோட ட்ரெயின் ஃபைட் இருக்குல்ல, அது தியேட்டர்ல ஒரு மறக்க முடியாத அனுபவம். உண்மையாலுமே அவர் ஆக்ஷன் சீன்ஸை கையாளுற விதம் அவர் சிவா விடுங்க. 2 நாள்ல விஸ்வநாதன் சன்ஸ் இருக்கு, அதை பேசுவோம். இப்போதைக்கு இருக்கிற பெஸ்ட் கமர்ஷியல் டைரக்டர் சிவான் நீங்க போட்டிருக்கீங்க. 2019 இப்ப ரீட்வீட் பண்ணிருக்காரு. ரீபோஸ்ட் பண்ணிருக்காரு. இருங்க, பிளாக் பண்ணிருக்காரு. எப்படி பண்றாரு பாடுத்து வரேன். இல்ல பிரகாஷ் ப்ரோ, ஸ்டார் அஜித் வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதை பாத்துட்டு வந்துட்டு தான் நான் உங்ககிட்ட கமெண்ட் போட்ட, தலைவனுக்கு பிறந்தனால ஒரு ட்வீட் இல்லையான்னு. ஸ்டார் அஜித் ரீபோஸ்ட் பண்ணியிருந்தாரா? சிவா பண்ணலையா? சிவா பண்ண மாட்டாரு. சிவா இல்ல பிரகாஷ் ப்ரோ, சிவா பண்ண மாட்டாரு. சிவா ஃபேன் பேஜ்னு ஒரு ஐடி இருக்கு, அது வந்து பண்ண, கவலைப்படாதீங்க. ரெண்டு ஒண்ணுதான் விடும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அடுத்த படம் வெற்றி கேமராமேன் இல்ல, இப்பயே சொல்லிடுறேன். யாரு ஹீரோ? முதல் ஹீரோ யாருன்னா நமக்கு தெரியல. சொல்றீங்க, கொஞ்சமாவது பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றீங்களா பாருங்க. ஃபுல் நெகட்டிவிட்டி மட்டும் தான் இருக்குது. இதுதாங்க மெயின் பாசிட்டிவ். எனக்கு சிவா வந்து யாரு என்னமோ, அந்த ஆளுக்கு எலிவேஷன் பயங்கரமா எடுக்க தெரியுங்க. கதை தாங்க கரெக்டா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது.
ஆனா அந்த ஆளு இப்ப அவரோட எலிவேஷன் சீன் எல்லாமே பயங்கரமா இருக்கும். இந்த வேர்ட்ஸ்லயே வந்து எலிவேட் பண்ற நிறைய பேர் இங்க இல்ல. எப்படி அந்த ஒரு பிரசாந்த் எழுத்துல முடிச்சது நான் தான் முடிச்சது நான் அதான் சார் எலிவேஷன் டேய் பண்றது. டேய் டேய் கமல், அதை விட்டு அது எலிவேஷன் அது எலிவேஷன். அதுலயுமே இன்ட்ரோ எலிவேஷனா, அது இன்ட்ரோ நல்லா தான்டா இருக்கும். கங்குவோட இன்டர்வியூ சரியா? கங்குவோட இன்ட்ரோ நல்லா தான் இருக்கும். இன்டர்வியூவா அது இன்ட்ரோவா? ஏங்க இன்ட்ரோ இன்ட்ரோ ஏங்க மனசை ஏங்க கஷ்டப்படுத்துறீங்க கங்குவா இங்க பத்தி பாருங்க, பேசி. இல்லங்க எம்மாலுமே சொல்றேன், அவன் டயலாக்ஸ்லயும் அந்த மாஸ்டின் வைக்கிறதுலயும் அவருக்கு எந்த குறையுமே கிடையாது. மிஸ் ஆகுறது கதையில மட்டும்தான் அங்கங்க கொஞ்சம் மிஸ் ஆகுறது. பார்ப்போம் அடுத்து என்ன பண்ண போறோன்னு. எனக்கு அதுதான் இன்னைக்கு காலையிலேயே போட்டிருந்த ட்வீட் தான். ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து சிறுத்தை தான். அடுத்து வந்து நம்மளோட வீரம், அதுக்கு அடுத்து வந்து புல்லட் ராஜா, அதுக்கடுத்து நம்மளோட சிவப்பு சாமி, அதுக்கப்புறம் வேதாளம். சிவப்பு சாமி, அது என்ன சிவப்பு சாமி? சிவப்பு சாமி வந்து நம்ம கோபிச்சந்தரும் சத்யராஜன் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் நல்லா இருக்கும். அது பக்கா தெலுங்கு படம். ஓகே ஓகே. த்ரிஷா ஹீரோயின். வெடி பிடிக்காத பல்தா அத சொல்லு, அதுதானே முதல்ல நீங்க ஆமா சொல்லணும். ஆமா. எது என்ன மணிஷ் ப்ரோ? வெடி கூட அவர் தானே எடுத்தாரு தெலுங்கு. இல்ல எனக்கு அதை விட இந்த 5 கம்பேர் பண்ணும்போது இந்த 5 தாங்க பெஸ்ட். அது சொல்றேன். வெடி நல்லா தாங்க இருக்கும். வெடி நல்லா தான் இருக்கும். விஷால் நீ நல்லா தான் இருப்பாரு அதுலயும். நான் வெடி தான் பார்த்தேன். வெடி நல்லா தான் இருக்கும். வெடிலாம் ஆக்ஷன் பிளாக் தெரிச்சிரும் எப்பா. அதுதான் ஒரு சீன் இருக்குமே ப்ரோ, ஒரு லென்த் சீனு, இந்த இவரை ஊசி போட்டு விட்டு ஒரு லென்த் சீன் ஒண்ணு இருக்குமே, அதான் நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் மறந்து போச்சு மச்சான். ஆனா வெடி ஃபைட் தான் ஞாபகம் இருக்கு. பிரபுதேவா தானே? ஆமா, தெலுங்குல தெலுங்குல அவர் ஃபர்ஸ்ட் பண்ணிருப்பாரு. அதத்தங்க தமிழ்ல வெடி ரீமேக் பண்ணிருப்பாங்க. இந்த கோபிச்சந்த் அனுஷ்கா என்னமோ பண்ணுவாரு, அந்த படம் தானே அது? அந்த படம் தான் ஐயோ. ஆர்ஜே விஷாலனுக்கு ஏதாவது சீன் ஞாபகம் வராது. கில்மா சீன் சொன்னா பட்டுன்னு படத்தை பேர் சொல்லி இல்லங்க, அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப ஹிட் இல்லங்க, வைரல் இல்ல, அதனால ஞாபகம் இருக்கு. அப்படியா சார் ப்ரோ? ஓகே ஓகே. அன்பிளக்ட் எப்படி பாருங்க ஜில்லு ப்ரோ, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தான் இந்த மாதிரி ட்விட்டர் திடீர்னு என்ன ஜில்லு ப்ரோ விஸ்வநாத் சென்ஸுக்கு ஒரே ட்வீட்டால பறக்குது. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தான் தெரியும் பின்னாடி என்ன நடக்குதுன்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எனக்கு என்னன்னா வந்து கொஞ்சம் புக்கிங் கொஞ்சம் கம்மியா போயிட்டு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சரி நம்ம ஒரு 10 ட்வீட்டை போடுவோம், அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது பார்த்து புக் பண்ணுவாங்கன்ற ஒரு நப்பாஸ் தான், வேற ஒன்னும் இல்ல. ரொம்ப கம்மியா இருக்கு ப்ரோ, பார்க்கவே இதா இருக்கு. எவ்வளவு ஓபன் பண்ணல இன்னும் எங்கேயுமே. மதுரை எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க ப்ரோ. நாங்க எல்லாரும் பார்க்க போற ஸ்கிரீன் எல்லாம் மெயின் ஸ்கிரீன் தான். கம்மியா தான் இருக்கு. பாசிட்டிவ் தான் இந்த படத்துக்கு. இல்ல ஃபுல்லா ஆவல, வேற ஃபுல்லா ஆவல. சரியாயிடும் கமல். ஃபர்ஸ்ட் ஷோக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஷோ பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சுன்னா அப்படியே டர்ன் அரவுண்ட் ஆயிரும். அதுதான் கருப்பு பார்த்துட்டு இது பாக்குறது ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு புக்கிங் எல்லாம். பட் கருப்பும் இதுவும் சேர்த்து இது பண்ணக்கூடாது. கருப்பெல்லாம் ப்ரீசேல்லாம் கேன்சல் ஆகி ஒரே நாள்ல மொத்தமா அடிச்சு மாத்திருச்சு. அது கருப்பு நடந்த இது ஒண்ணும் இல்ல. ஆனா பாப்போம், எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நீங்க இப்படிங்கிறீங்க. ஒருத்தர் டிஎம் லைட் வந்து கேக்குறாரு, ப்ரோ விஸ்வநாத் சென்ஸ்க்கு ட்வீட் போடுறீங்கல்ல, கலீஃபாக்கு 2 ட்வீட் சேர்த்து போடுங்க ப்ரோ அப்படின்றாரு என்கிட்ட வந்து. யாரு மெய்தானே? நீ என்ன சொன்னீங்க? என்னடா சொன்ன? என்ன பார்த்து என்கிட்ட என்னடா சொன்ன? அதேதான் நான் சொல்றேன். நான் ஐ நோ படித்து நிறைய ட்வீட் போட்டிருக்கேன், இந்த படத்துக்கு கலீஃபாக்குலாம் போட மாட்டேன் ட்வீட் அப்படின்னா, நான் இதான பந்தய படம் அடிக்குன்னா நீங்க போடுங்க அப்படின்றாரு. பெட்டலம் தான் பந்தய படம் இந்த ஒன்றுக்கு இல்ல. மெய் கலிஃபா டைரக்டரோட லாஸ்ட் படம் என்னன்னு தெரியும்ல? ஓகே ஓகே. டர்போ ப்ரோ. அதுக்கு முன்னாடி மான்ஸ்டர்னு ஒண்ணு கிண்டாரு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மான்ஸ்டர்னு ஒண்ணு கிண்டாரு லாலேட்டன் வச்சு, அதெல்லாம் பாத்துருக்கீங்க? உண்மையாலுமே பரணி, டர்போ வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். நான் மம்முக்காவை பார்க்கணும்னு நினைக்கிற மாஸ் ஆக்ஷன் பிலிம். எனக்கு பீஷ்ம பருவம்லாம் வெறித்தனமா இருந்துச்சு. அந்த மாதிரி பண்ணுங்க. ஃபைட் சீன் நல்லா இருக்கும் ப்ரோ டர்போல. ஆனா படம் ஃபைட் சீன் நல்லா தான் இருந்துச்சு. ஆமா. இன்னொன்னு அவர் இந்த ராஜமாணிக்கம் அதுலலாம் ஒரு மீட்டர் இருக்கும், அந்த மீட்டர்லாம் நான் எதிர்பார்த்தேன் டர்போல. அதெல்லாம் இல்லாம ஒரு வேற வில்லனா இருப்பாரு ப்ரோ, நல்லாவே இருக்காதுன்னு. அவர் வேற வில்லனா இருப்பாரு. விஜேஎஸ் அண்ணன் பார்ட் 2 லீட் இந்த படம் பார்க்கவே இல்லங்க. பசூக்கான்னு ஒண்ணு வந்துச்சு, அது எப்படி இருந்துச்சு? அதுதான் வரவே தியேட்டரே பார்த்தங்க. கம்முனு கொஞ்சம் ஓடிடிலே இன்னும் வரல. அந்த படம் ஓடிடி வரவே வேணாம். நல்லா
அது ஜிவிஎம் ஏங்க அது வந்து ஜிபியோட கிளாஸ் விட்ட படம் தானே. அதான் அதேதான். இபியு கூட வரல, அது இது கூட வந்துச்சு, விடாமுயற்சி கூட வந்துச்சு நினைக்கிறேன். பிப்ரவரி மாசம் ஜிபியோ கூட தான் கிளாஸ் விட்டாங்க. பிப்ரவரி மாசம் இது வந்துச்சு ப்ரோ. நம்ம இது அது கௌதம் மேனன் படம் டாமினிக் லேடிஸ் டாமினிக். அதுவும் தியேட்டர்லாம் பார்த்தா, பசுக்காவும் தியேட்டர்லாம் பார்த்தா கேட்டேன். கிளைமேக்ஸ்ல பசுக்கா ட்விஸ்ட்னு வச்சிருப்பாங்க, எல்லாம் தெரிச்சிருவீங்க. விஷால் சொல்லுவாரு மச்சா கிளைமேக்ஸ்ங்க அப்படின்னு. ஏங்க அவர் படத்தை பார்த்துட்டு வந்துட்டு என்ன எலிவேஷன் சொன்னாரு தெரியுமா? அவருக்கு படம் ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. இல்ல டாமினிக் ஓகே. அவர் சொல்றது பசுகா. டாமினிக் நல்லா இருந்துச்சுப்பா. டாமினிக் ஓகே, நல்லா தான் இருக்கும். இல்ல நான் கலீஃபாவை பத்தி சொன்னாரு. கலீஃபா வரனாலதான் நீங்க அயன் கேம் தள்ளி போயிருக்கு. அதை பத்தி சொல்ல மாட்டேங்கிறாரு பாத்தீங்களா? இவர் வேற பேரல் யூனிவர்ஸ்ல உட்காந்துட்டு நம்மளே போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காருங்க. ஏங்க நீங்க வேற சோலோ ரிலீஸ் ப்ரோ? இல்ல மகுடம் வருது. பரணி ப்ரோ எதுக்கு நீங்க எனக்கு அந்த டெம்ப்ளேட்டை கொடுங்க பரணி ப்ரோ. ஆப்பனன்ட்டாலே இல்ல சோலோ ஆயிட்டு இல்ல இப்ப மாவீரன் சொன்னாரு பாத்தீங்களா? அப்பா அது சோலோ ரிலீஸ் தானே, அந்த மாதிரிதான் மகுடம் வரதெல்லாம். இல்ல மாவீரன் என்ன கேட்டீங்கன்னா எனக்கு புரியல. ஆப்போனன்ட்டா ஆளே இல்ல, டெம்ப்ளேட் கொடுங்கன்னா என்ன டெம்ப்ளேட்? அதான் நீங்க போட்டீங்க பொங்கல் அப்ப போட்டீங்கல்ல, அந்த இதை அப்படியே அவருக்கு கொடுத்துருங்க அந்த டெம்ப்ளேட். தனுஷ் படம் தானேங்க? ஏங்க பொங்கல் அப்ப நீங்க போட்டீங்களங்க பராசக்திக்கு ஆப்போனன்ட்டா ஆளே இல்ல சோலோ ஆயிட்டேன்னு. ஜனநாயகம் வராதப்ப அத கேக்குறாரு, அந்த டெம்ப்ளேட்டை கேக்குறாரு. அவர் எப்படி போட முடியும்? அவருக்கு தான் ஆப்போனன்ட் ஆள் இருக்கே. அதுதான் கேக்குறாரு. மதிக்கலங்கிறாரு. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு வேற செய்தி வரலாம். விசாலோட மார்க்கெட் புல் தெரியாம அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா அது சம்பவமே வேறயா? இல்ல ஆக்சுவலா என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் கேள்விப்பட்டப்போ, அந்த போஸ்ட் பண்ண நியூஸ் கேள்விப்பட்டப்போ நான் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, பிவிஆர்ல ஓப்பன் பண்ணிட்டாங்க, அந்த கன்ஃபர்மேஷன்லாம் இல்லாம ஓப்பன் பண்ண மாட்டாங்க, கேடிஎம் இஷ்யூஸ் வரும் பிவிஆர்ல, பட் மற்றபடி எல்லாருமே ஓகே ஆனாதான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் டவுட்ஃபுல் ஆகி நான் வந்துட்டு டெலிட் பண்ணேன். நீங்க மகுடம் வரலன்னா சொல்லுங்க, நான் வந்துட்டு அந்த டெம்ப்ளேட் நானே போடுறேன், நானே போஸ்ட் பண்றேன் அந்த டெம்ப்ளேட். கைஸ் நான் பாதியில தான் ஜாயின் பண்ணேன். அத பார்த்துட்டு சூர்யா ஃபேன்ஸ் வந்து என்ன கிடைக்கும்? அது என்ன வாய்ஸ் ரொம்ப கம்மியா கேக்குதுண்ணே. மகுடம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா போல? அவ்வளவுதான். இல்ல நான் பாதியில தான் ஜாயின் பண்ணேன். என்ன டாபிக்னு கேட்டேன். விஷால் படம் மகுடம். அரசன் எப்படின்னா நல்லா வந்திருக்கானே. நேத்து தானே சொன்ன 15 வருஷம் கேட்க மாட்டேன்னு. 15 வருஷமா பரணி அசிங்கமா கேட்பான் பரணி. 15 வருஷம் சாரி, ஒரு வருஷம் கேப்ல சத்தியமா விஷால் எனக்கு ஃப்ளோல தான் வந்துச்சு. சத்தியமா ஒரு வருஷம் தான். அரசன் படம் 15 வருஷம் ஆனாலும் ரிலீஸ் ஆகுதுன்னு வன்மத்தக்க கீர்த்திங்க. அவர் என்ன வனவாசமா போயிருக்காரு? 15 வருஷமா? வனவாசமே 14 வருஷம் தாங்க. என்ன மைண்ட் செட்னு எனக்கு தெரியல. விஷால் ஒரு மாதிரி என்ன பரணி ப்ரோ, யாரு விஷால் அது சிம்பு சொல்றீங்க, என்ன மைண்ட் செட்ல நடிக்கிறேன்னு தெரியல. இல்ல புரியலையா ப்ரோ? செய்யவன் கூட கிளாஸ்ன்னு சொல்றாங்களே, இப்பயே ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே ஓகே ப்ரோ. ஓ புரிஞ்சு போச்சு. ஏங்க அப்போ வந்து இப்பவே அடிக்க ஆரம்பிக்கிறீங்க. பார்த்தல அண்ணன் இங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அந்த மாதிரி. இல்ல அதுக்குதான் நான் அப்பல ட்வீட் போட்டிருந்தேன். பரணி ப்ரோ ஷூட்டிங் வீடியோ போட்டது கீழே பொங்கல் வின்னர் 2027 ட்வீட் போட்டிருந்தேன். பார்த்தாரா இல்லைன்னு தெரியல. பார்த்தேன் மீயழகன். படம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஏதாவது ரிப்ளை கொடுத்துக்கலாம். இப்ப அவசரப்படக்கூடாதுன்றதுக்காக நான் விட்டுட்டேன் மீயழகன். பிரகாஷ் நீங்க இந்த பியார் பிரேமா கல்யாணம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்ல. ரிடம்ஷன் எல்லாம் போட்ட மாதிரி இருந்துச்சு பொங்கலுக்கு. ரிடம்ஷன்ங்களா? படம் வரதுக்கு முன்னாடி ஒரு தடவை தான் வந்துட்டு அப்படின்னு சொல்ல முடியும். எல்லா வாட்டியும் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இவன் ரொம்ப ஓவரா கூவுறானே, அடிச்சு விடுவோன்னு சொல்லி அடிச்சு விட்டுருவாங்க. சும்மா இருப்பா. வச்சு அடிக்க மாட்டியா? சும்மா விடுவாங்கல்ல ஆர்மியா? யாருமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதே ஒரு என்ன சொல்ல, ஒரு 5-6 பேர் தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி, எஸ்கே ஃபேன் சைட்ல. அந்த 5-6 பேர் யாருன்னா சிவகார்த்திகேயன், அவருடைய தலைமை நிர்வாகிகள், அந்த மாதிரி 5-6 பேர். இல்ல அப்படிலாம் அவ்வளோ. அப்புறம் அவர் வளர்த்தி வச்சிருக்கிற 2-3 எஸ்கே ஃபேன்ஸ் ஐடி.
வளர்த்தி வச்சிருக்கேன் நான், எனக்கு புரியலையே. வளர்த்தி இந்த 2-3 ட்வீட் எல்லாம் இருக்குல்ல, வெகிலி அது இதுன்னு ஒரு அக்கௌண்ட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க தானே காசு உங்க கண்ட்ரோல் கீழே தானே இருக்கு அதெல்லாம். காசு கொடுக்கவே ஒரு ஆள் வேணுங்க. புரியலையே. நானே பிரகாஷ் ப்ரோட்டேட்டி வேலைக்கு சேர்த்துக்கங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். சரி போன் பேசுங்க. சரி பர்னி ப்ரோ போங்க. எஸ்கே கூப்பிடுறாரு போல. நாளைக்கு கால் வருது தெரியுதா என்ன? தெரியுது. எஸ்கே காலிங்னே வருதுடா டேய். நாளைக்கு உங்க குட்டி முட்டையில வந்து எஸ்கே காலிங் வாரத்துக்கு பிஆர் பண்ணி அதைத்தான் ஓட்ட போறாங்க. எங்க திரும்பினாலும் அந்த பாட்டு தான் சுத்த போகுது. கேர்ஃபுல்லா என்ன பாட்டு? என்னது மீ மண்டாடி செகண்ட் சிங்கிள். மகுடமா? மண்டாடிடா டேய். மண்டாடியா? சரி மண்டாடி. அந்த படத்துல யார் ஹீரோயின்? மண்டாடி இல்லையா? ஆமா தோழர். யாருக்கும் தெரியல. சாட்டையில வருவாங்களா அவங்கதான் நினைக்கிறேன். சைடு போட்டு மட்டும் தான் இருந்துச்சு. சாட்டையில வரவங்களா? சாட்டை ஹீரோயின். சாட்டையில அந்த ஸ்கூல் பொண்ணா ஒரு பொண்ணு வரும்ல, மஹிமாவா? அவங்கதான் நினைக்கிறேன், தெரியல. சைடு போட்டோ மட்டும் தான் இருந்துச்சு. மஹிமா தான் அதுல ஹீரோயின். ஆமா அது கரெக்ட் தான், மஹிமா தான். ஆமா அவங்க அக்கௌண்ட் தான் டாக் பண்ணிருக்காங்க ப்ரொடக்ஷன்ஸ். இல்ல மஹிமா தான். அமல் ப்ரோ கை குத்தி இருக்க மாதிரியே இல்ல 9am ஷோ PXL ஸ்கிரீன் ஏதோ ஓபன் ஆயிருக்கு போல. RXL ஸ்கிரீன். RXL ஆமா மீ ஓபன் ஆயிடுச்சா? ஓபன் ஆயிருக்கா? ஆமா 9 மணி ஷோ ஆன்லைன்ல போட்டு. ஓகே. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எங்க ஆக்சுவலா? யுஎஸ் தான் தோழர். அந்த காலையில 6 மணிக்கா? 4 மணிக்கு அங்க ஷோ ஓபன் ஆயிடுச்சு. 3:30க்கு. 4:00 யுஎஸ்ல. ஆமா 3:30 மணிக்கு. ஆமா தெலுங்கு பிரீமியருக்காக. ஆத்தாடி 3:30ன்னா 6 மணிக்கெல்லாம் ரிவ்யூ வந்துரும்ல? வந்துரும். நம்ம கணக்கு ஃபர்ஸ்ட் போட்டுருவாருனே. ஆமா கணக்கெல்லாம் இப்பவே டிராஃப்ட் பண்ணிருப்பாரு. கனகாம்பரியா? அங்க 6 மணிக்கு இல்ல கிறிஸ்டோபர் கனகராஜ். ஏண்டா அவருக்கு தான் கிறிஸ்டோபர்னு தோணுது. இல்ல ஒரு தோணுது தப்பா போவேன்னு பாக்குறேன். கணக்குன்னா தமிழ் சந்துல வந்து இல்ல புரியுது. அது நீ சொன்னதுதான் உனக்கு தோணுச்சு. அதுக்குதான் உனக்கு தோணுச்சு சொல்லக்கூடாது. ஆபாச ஸ்பேஸா மாறிப்பேன்னு பாடிட்டேன். சரி அப்படி இல்லைங்க, நிஜமாவே அவங்களதான் கணக்குன்னு சொல்லுவாங்க இங்க சந்துல. ஏங்க கிறிஸ்டோபர் தாங்க உலகமே சொல்லுங்க. மாப்பிள்ளைக்கு முழு கவனமும் சொம்பு மேலதான் இருக்குங்கிற மாதிரி இப்படி ஏதாவது சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் முதையே தெளிவா சொன்னேன். இல்ல இந்த பேரை வந்து கூப்பிடும் போது அப்படி சொல்லி கூப்பிடுவாங்க, அதனால தெரியும் அப்படின்னு. அவங்க ஓவர்சீஸ்ல இருக்காங்க, அது தெரியாது நமக்கு. யாருக்குடா தெரியும் எங்க இருக்காங்கன்னு? உனக்கு தெரியுமான்னு பார்த்தேன்டா. யார பேசுறீங்க? கடங்காமரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க கமல் ட்விட்டர்ல. விசாலுக்கு அது எனக்கெல்லாம் விசால் வந்து ட்விட்டர் இப்பதான் புதுசு. ஆனா அவரு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. இல்ல ஆதி என்ன கமெண்ட் பண்றதா நம்ம காட்டோம்ல. ஆதி என்ன லைக் பண்றதா இல்ல ஆதிங்கிறதாங்க. அது என்ன பாக்கியராஜ் வந்து சின்ன வீடு படத்துல அது யாரு எனக்கு தெரியாம இரு பாத்துட்டு வரேன் அப்படி போவாரு. அந்த மாதிரி விஷால் வந்து விசாரிச்சிருப்பாரு போது. வந்த உடனே விஷால் இல்ல உங்க பேர் இனிமேல் விசார். அண்ணா பியார் பிரேமா கல்யாணம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. அந்த இதுக்கு அதுக்கு முன்னாடி அந்த ஏங்க அந்த இதுக்கு அது பேர் என்ன, ரவிதேஜன் அவரோட ட்ரெய்லருக்கு ஏங்க முடியிரு அதுக்கு ஏங்க அப்படி போட்டிருந்தீங்க? இந்த மாதிரி ஓட வாய்ப்பு இல்ல. நல்லா பாசிட்டிவா போட்டாங்க. தெலுங்கு ஃபேன்ஸ் நம்ப முடியாது, நல்லா இருந்தா ஃபிளாப் ஆக்கிடுவாங்க, அதனால இப்படி பண்ணிட போறாங்க. அப்படி பாசிட்டிவா போட்டாங்க. அந்த மாதிரியா? என்னடா பாசிட்டிவா தான் போடுவாரு வழக்கமா, என்ன இப்படி போட்டிருக்காரு அப்படின்னு யோசிச்சேன். பாசிட்டிவா தான் போடுறேன். கண்டென்ட் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அத நல்லா இருக்குன்னு சொன்னா யாரும் பார்க்க மாட்டான். இப்படி போட்டா எல்லாரும் பார்த்து எல்லாம் கேக்குறீங்களா? அதுக்காக ராவு பௌதர்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் ரொம்ப எனக்கெல்லாம் செம ஷாக்கு. என்ன இவரே இப்படி போட்டிருக்காரு, ஏதோ இன்டர்னல் பாலிடிக்ஸோட தெரிஞ்சிருச்சான்னு. கடைசி ஒரு டயலாக் தான் செம்மையா இருந்துச்சு, அற்புதமா இருந்துச்சு. எனக்கு ஒரு ஏதோ சொல்லுவாரு, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, ஒரு எல்லா வீட்டு பொண்ணு என் பொண்ணா பாப்பேன், என் பொண்ணா எல்லா வீட்டு பொண்ணு எந்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு என் பொண்ணை பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாரா?
தோழர் இந்த வாட்டி அவர் வந்து பெண்களை காக்க போறாரு. பண்ற மாதிரி இருந்துச்சு. இந்த வாட்டி பெண்களை காப்பாத்த போறாரு. அதனால நோ நோ நல்ல விஷயம். ரொமான்ஸ் இல்ல ஆனா ரொம்ப இந்த பில்டப் மாஸ் எல்லாம் இல்லாம பண்ணிருக்காரு. நல்லாதான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? எனக்கு அது ரொம்ப யூஷுவலா இருந்த மாதிரி தானடா இருந்துச்சு. இல்லண்ணா அவரை இப்படி பார்த்ததே இல்ல. நான் பார்த்தது எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அன்யூசுவல் தோழர், அவருக்கு அன்யூசுவல். ஓ அந்த மாதிரியா? ஓகே ஓகே. ஓ இப்ப நீங்க இந்த இதுக்கு சொன்ன மாதிரி ரொம்ப எக்ஸென்ட்ரிக்கா பண்ணுவாருன்னு. அதாவது இப்ப டாக்டர் படத்துல சிவா இருந்தார்ல அந்த மாதிரி. இல்ல பகவான் கேசரிக்கு பாலையாக்கு சொன்னாங்களே, இது நார்மலான இந்த இதுதானே பொண்ணுங்க. அதேதான். இல்ல பாலையாக்கு காப்பாத்துறாருன்றதுனால அப்படின்னு அந்த மாதிரி. ஒரே ஒரு ஆசைதான், எப்படியாவது இந்த படம் பெரிய லெவல்ல ஹிட் ஆகி ரவிதேஜாக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுத்துட்டு அவரு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா அடுத்த லைனப்ல 2-3 லைனப் நல்ல நல்ல டேரக்டர் வச்சிருக்காரு. எப்படியாவது எனக்கு அவரு பயங்கரமா வரணும், அதுதான் ஆசை. வந்துடும் 4-5 வருஷமா ரொம்ப எனக்கு அதுல வால்டர் வேலர் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படி பிடிச்சிருந்துன்னு தெரியல, அந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. படமே பிடிச்சிருந்துச்சு, அதுல அவர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மாதிரி நார்மலா வரணும். சூப்பரா நடிச்சிருப்பாரு ப்ரோ, அதுல செம்மையா நடிச்சிருப்பாரு. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அதாவது சிரஞ்சீவி வந்து நல்ல பர்ஃபார்மர் அப்படி இப்படிம்பாங்க, ஆனா வந்து அதெல்லாம் அசால்ட்டா சிரஞ்சீவி ஓவர்டேக் பண்ணிருப்பாரு. ரொம்ப அது ஸ்கிரீன் பிரசன்ஸ், மாஸ் மூமெண்ட்ஸ், அவரு கூட இருக்க சீன்ஸ், அவர் இல்லாத சீன்ஸ், எல்லா வகையிலுமே அந்த ரவிதேஜா படம் மாதிரியே இருக்கும். அது வந்து அது கேமியோன்னு சொல்லியிருப்பாங்க, எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு. பட் அதை பார்த்தாலே அவருக்கு ஃபுல் மாசா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். எனக்கு அது சிரஞ்சீவி ஒத்துக்கிட்டதே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ஜீப் சீன்லாம் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணியிருப்பாரு. ரவிதேஜா கடைசியா சூப்பரா பர்ஃபார்ம் பண்ண படம் அதுதான். அதாவது உண்மையான ரவிதேஜாவை அதுல தெரிஞ்ச படம். மற்ற படத்துல சும்மா வருவாரு எப்போ போல பேசிட்டு அந்த தேவையில்லாம் மனசாட்சி கூட பேசுற மாதிரி 2-3 சீனை வச்சுட்டு போயிடுவாரு. ஆனா அந்த படம் தான் அவரோட பீக் லுக்லயும் நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு. அது பேர் என்ன, கிராக் நல்லா இருந்துச்சு. ஆனா கிராக்கை விட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இதுதான் செம்ம படம். அந்த கண்ணு தெரியாம ஒரு படம் நடிச்சாரு, அது நல்லா இருக்குமா? ராஜா தி கிரேட். அது யாரு? ரவிபுரி படம். அனில் படம். அனில் ரவிபுரி படம் இல்ல. ராஜா தி கிரேட்ல நான் எனக்குலாம் ரொம்ப பிடிச்ச படம் அது. ஆனா நான் சொல்ற கடைசியா ரவிதேஜா நல்ல ஒரு ஃபுல் பேக்குடு கமர்ஷியல் படம் நடிச்சதுன்னா அது வந்து இந்த படம் தான். வால்டர் வீரையா தான் பக்காவா பண்ணிருக்கணும். அந்த டேரக்டர் பாபி கொல்லியை பிடிச்சி பக்காவா பிடிச்சிக்கணும். அவர் தான் பண்ணாரு. அது சொல்லிட்டேங்க நான் தான் கிராக்னு. ஆனா படமா சூப்பரா கிராக் வந்து கோபிச்சந்த் மணிலனி பண்ணது. அவர் கூட பண்ண வேண்டிய படம் தான் ஜாட்டு. ஜாட் வந்து ரவிதேஜா கூட தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ரவிதேஜா பண்ணது இன்னும் சூப்பரா இருக்கும், நமக்கு அதை டோட்டலா இதா இருக்கும். அது அவர் வந்து மைத்திரி அது இதுன்னு சொல்லி ஒரு 4 பேர் கூட சின்ன சண்டையாகி 4 பேர் கூட திரும்ப சமாதானம் பண்றவர் போயிடலாம். ஜிகே விஷ்ணு தான் கேமரான்னு நினைக்கிறேன். கிராக் சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஜிகே விஷ்ணு தான் பஸ் ஸ்டாண்ட் சீன் ஒண்ணு ஸ்ருதிஹாசன் இருப்பாங்கல்லங்க, அதாங்க சேதுபதி படம் தான். சேதுபதி படத்தை சேதுபதி தான் வரலட்சுமி தான். ஆமா, அந்த ஆணி சீனு, அந்த மாங்காய் சீனு அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதாவது ஒரு கான்செப்ட் யோசிச்சு இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு கான்செப்டா யோசிக்கிறாங்களே அப்படின்னு, ஒரு ஆணினால வந்துச்சு, ஒரு மாங்கானால வந்துச்சு அப்படின்னா ஜெயில் சீனே நல்ல ஒரு இன்னும். ஆனா என்ன ஒண்ணு, நம்ம ஸ்பேஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, இது மாதிரி தெலுங்கு படங்களை பத்தி பேசுறப்ப ரொம்ப நேரம் பேசிடுறோம், உள்ள போய் அப்படியே எங்கேயோ போயிடுறோம். நானே இப்ப திடீர்னு ஆமால இதோட 100 தடவை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பேக் டு தமிழ் படங்களுக்கு வருவோம். நீங்க வாங்க. இந்த படம் விஷால் 2 தடவை கேட்டாரு, விஷால் கேட்டாரு, நான் மறந்துட்டு 3 தடவை கேட்டாரு அவர். விஷால் சுருக்கமா சொல்லிடுறேன், 3 ட்ரெய்லரும் பிடிச்சிருந்துச்சு. வந்து நான் இருமுடிக்கு வரேன். இருமுடி வந்து எனக்கு ரவிதேஜா வந்து எப்படியா இவ்வளவு தூரம் சொன்னனால அது சுருக்கமா முடிச்சேன், நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா தெலுங்கு ரசிகர்கள் ஓட வச்சா நல்லா இருக்கும். ஓடாங்கிற இவங்க ஓட வைக்காம போயிருவாங்கிற பயம் இருக்கு. தமிழ்ல நல்லா ப்ரொமோஷன் பண்ணா படம் சூப்பரா இருக்கும். தமிழ்லயும் கொஞ்சம் கிளிக்காக வாய்ப்பு இருக்கு. டைட்டில் நல்ல டைட்டில், கான்செப்ட் நல்ல கான்செப்ட். ஏற்கனவே ரவிதேஜா படம் இந்த டப்பிங் போட்டு விஜய் சூப்பர்ல போட்டு திருப்பி போய் ரவிதேஜா நல்லா ரீச். அல்லு அர்ஜுனுக்கு நான் புஷ்பா ஓடுனது காரணமே வந்து விஜய் டிவி தான் சொல்லுவேன், தமிழ்நாட்டுல ஓடுறது. ஏன்னா அல்லு அர்ஜுன் பேசுறீங்க நல்லா மனசுல பதிய வச்சுட்டாங்க பயங்கரமா. அந்த அளவுக்கு அந்த டப்பிங் படங்களை போட்டு சராய் நடு ஒரு தடவை போடுவான். இல்ல அதுக்கு முன்னாடி டப்பிங் படங்கள்லாம் பார்த்து மைண்ட் செட் வச்சு நிறைய பார்த்து மனசுல பதிய வச்சுக்கப்புறம் அலா வெகுந்த புறம் டப்பிங்ல தான் டிவில போட்டான். ஆனா அதுக்கு முன்னாடியே அல்லு அர்ஜுன் ரொம்ப மொரட்டு ஃபேமஸ். இந்த டிஜே படம்லாம் 100 தடவை போட்டான் விஜய் டிவி, விஜய் சூப்பர்லயும். அது டிஜேமோட மக்கள் மைண்ட் போய் பதிவாயிருச்சு. ஹிந்தியில போய் அந்த அல்லு அர்ஜுன் படம் டப் பண்ணி யூடியூப்ல அந்த கோல்டு மைன் பிச்சு வியூஸ் பிச்சுக்கிட்டு போய் தான் இது மாதிரி புஷ்பாவுக்கு நல்ல ஒரு பேஸ் வேல்யூ கொடுத்துருச்சு அல்லு அர்ஜுனுக்கு.
அது மாதிரி ரவிதேஜாவுக்கு டப்பிங்க்கு நல்ல வேல்யூ இருக்கு. ரவிதேஜானா அடையாளம் எல்லாத்துக்கும் தெரியும். படம் நல்ல இந்த கான்செப்ட் நல்ல கான்செப்டா இது அப்படியே டப் பண்ணி நல்லா டப் பண்றாங்க. இருமுடிங்கிறது இருமுடி கட்டு அப்படிங்கிற ரிலீஸ் பண்றாங்க. ஆனா ரிலீஸ் பேருக்கு பண்றாங்க, பேரளவுல பண்ணாம ஒரு ப்ராப்பரான டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து ப்ராப்பரா பண்ணாங்கன்னா கண்டிப்பா தமிழ்லயும் ஓரளவுக்கு நல்லா போகும் அந்த படம். இது ஒண்ணு. 2 வந்து ராமின் லீலா. டைட்டிலே உங்களுக்கு கான்செப்ட் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா என்ன கான்செப்ட்ங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா 2 விஷயம் தான். எல்லாரும் பிரதீப் ரங்கநாதன் மாதிரி பண்றாங்க மாதிரி பண்றாங்க. ஆனா நல்லா தான் இருக்கு, ட்ரெய்லரா நல்லா இருக்கு, கண்டிப்பா அதுவும் ஒர்க் ஆகும். இந்த ஆண் பாவம் பொல்லாத படத்துக்கு அப்புறம் பண்றாரு போல இருக்கு. அந்த ஜோ ஆண் பாவம் பொல்லாது இதுன்னு சொல்லி இவரு ஒரு நல்ல ரூட்ல போறாரு ரியா. அவர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாரா ஓகே. அடுத்தது 3வது வந்து என்ன ட்ரெய்லர் அது? பியார் பிரேமா கல்யாணம். பியார் பிரேமா கல்யாணம் இல்ல அதான் ஓகே. பியார் பிரேமா கல்யாணம் எனக்கு வந்து 3 கான்செப்ட் பிடிச்சிருச்சு. ஒண்ணு வந்து இந்த ரோல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி, இந்த வந்து பியார் பிரேமா கல்யாணம் லவ்வுக்கு முன்னாடி இப்படி லவ்வுக்கு அப்புறம் அப்படிங்கிறத கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா அப்படியே டோட்டலா கொஞ்சம் மாத்திருக்கிறாங்க. அதே மாதிரி ரோல் ரிவர்ஸும் பண்ணிருக்காங்க. நம்ம கல்யாணம் ஆகி பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் அப்படி ஒரு விஷயம் இருக்குது. இங்க மாப்பிள்ளை வந்து பொண்ணு வீட்டுக்கு போனா அந்த வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை தாண்டி ஒரு விஷயம் நல்லா இருக்குது. அது போக எனக்கு என்னன்னா, ராதிகா பொதுவாக அம்மா ரோல் தானே கொடுப்பாங்க, இதென்ன மாமியார் ரோல் கொடுக்குறாங்களே. அந்த பாட்டு வந்தப்ப கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு இவங்க மாமியார் வீட்டுக்கு வந்துடுறது, அதுக்கப்புறம் இவங்க கொடுமை இவங்களோட இது போகுதுங்கிறது நல்லா ஃபன்னாத்தான் இருக்கு. அவர் ஹீரோவா ஃபர்ஸ்ட் படம் பண்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்லா நேச்சுரலா புரிஞ்சு போகுது. அப்புறம் விஷால் ரூட்டுக்கு வரேன். சான்வியா சூப்பரா இருந்தாங்க 2 சீன்ல. 2 சீன்ல சூப்பரா இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜாவும் பிஜிஎம் நல்லா பண்ணிருக்காரு. பாட்டு 2 பாட்டு நல்லா போட்டு கொடுத்தாரு, நல்லா இருக்கு. ஒரு பாட்டு நல்லா இருக்கு, அந்த மாப்பிள்ள உண்மையாலுமே யுவன் ஒரு மாதிரி அதாங்க மாப்பிள்ள, அந்த மாப்பிள்ளங்கிற பாட்டு நல்லா இருக்கு. அதாவது மாப்பிள்ள சாரா என்னமோ பாட்டு வருது, மாப்பிள்ள தங்கமா மாப்பிள்ள சிங்கமா ஒரு பாட்டு வரும், அது நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்காது. லிரிக்ஸா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அது ரொம்ப பொருந்தி போற மாதிரி இருந்துச்சு. லிரிக்ஸ் இளனா அவர் பேரு அது சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட். இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். இளன் மியூசிக் அவரே லிரிக்ஸ் எழுதியிருக்கிறார் அந்த பாட்டுக்கு, நல்லா இருக்கு. ஆக மொத்தம் இன்னைக்கு 3 ட்ரெயிலுமே நல்லா இருக்கு. பிரகாஷ் நான் ஏன் டிசப்பாயின்மெண்ட்னு சொன்னா, இப்ப ரீசெண்ட் டைம்ல தலைவன் கொஞ்சம் சரியா ஃபார்ம்ல இல்ல, ஆனாலுமே இளனுக்கு மட்டும் சூப்பரா இருக்கும் ஒர்க். பியார் பிரேமா காதலும் சரி, ஸ்டாரும் எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க். இது இன்னும் நமக்கு ட்ரெய்லர் பிஜிஎம் எனக்கு ஒன்றும் செட் ஆகல பெருசா. என்னடா ட்ரெய்லர் கல்யாணத்துக்கு இது போதும் நினைச்சிருப்பாரு. படத்துக்காக சொல்லல, அது நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ரிலீஸ்ங்கறதால சொல்றேன் நான். தியேட்ரிக்கல் ரிலீஸ் அதனால அப்படி பண்ணிருப்பாரா சொல்றீங்க போங்க. இப்ப அடுத்து ஏதாவது படம் பண்றாரா? ஒண்ணுமே தெரியல. பெரிய படம் எதுவுமே பண்ணல. பெரிய படம் அனௌன்ஸ்மென்ட் வந்தா ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து அதாவது நம்பர் 1 அனிருத் தான் இப்ப மியூசிக்ல, ஓகேவா? அனிருத்துக்கு அப்புறம் வந்து அனிருத்தோட கால்ஷீட் கிடைக்கல, இல்ல பெரிய படம் பெரிய கான்செப்ட் டேரக்டா சாயபேங்கர் தான் அனௌன்ஸ் பண்றதே. சாயபேங்கர் கையில ஏற்கனவே 10-15 இருந்துச்சு, இப்ப அடிஷனல் இன்னொரு 5-6 சேர்த்துக்கிற மாதிரி. விஜய் சேதுபதி படத்தை கூட விட்டு வைக்கல, விஜய் சேதுபதி படத்துக்கு அவர் தான் மியூசிக்ங்கிற அளவுக்கு போட்டு இறங்கி ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணாங்க. ஆமா, ஷூட்டிங்ல முடிஞ்சிச்சு. பென்ஸ் படத்துக்கு அப்புறம் கமிட் ஆன படம் இது. ஆமா, ராக்கா அப்ப சேர்ந்து ஃபர்ஸ்ட் கமிட் பண்ண படம் பென்ஸ் நினைக்கிறேன். பென்ஸ் படம் என்ன ரிலீஸ் ஆகல, இல்ல எப்போ ரிலீஸ் ஆகணும்னு தெரியல. இல்ல பென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கமிட் ஆன படம். அபிஷியலா சாயபேங்கர் அறிமுகம்னு போட்ட படம் பென்ஸ். 2வது கமிட் ஆன படம் இந்த விஜய் சேதுபதி படம். 3வது கமிட் ஆன படம் கருப்பு. அதுக்கப்புறம் 4வது கமிட் ஆன படம் இந்த தெலுங்கு மலையாள படம் ஒண்ணு, என்ன படம் வந்து கடைசியா லேட்டர் ரிலீஸ் ஆச்சு. அது கடைசியா பார்த்தா அது முதல் ரிலீஸ் ஆயிடுச்சு. இது மாதிரி மாறி மாறி போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாயபேங்கரும் இல்ல, அனிருத்தும் இல்ல அப்படின்னா டேரக்டா அடுத்த அப்படின்னு சந்தோஷ் நாராயணன் போயிடுறாங்க. சந்தோஷ் நாராயணன் இல்லையா, ஜிவிட்ட போயிடுறாங்க. ஜிவி வந்து மொத்தமா கொத்திட்டு போன தெலுங்கு சைடு 10 படம் கமிட் ஆறாருன்னா அதுல 7 படம் தெலுங்கு படமா இருக்கு, 3 படம் தமிழ் படமா இருக்கு. அந்த அளவுக்கு இப்படி வந்து இந்த 4 மியூசிக் டேரக்டர் மட்டும் ரிப்பீட்ல போகுது. அதுக்கப்புறம் யாருமே இல்லைங்கிற பட்சத்துல இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு நிலைமை. அதுக்கு அப்ப கூட வந்து யுவன் சங்கர் ராஜா போக மாட்டாங்க. ஏன்னா என்ன காரணம்னா அவரு துபாயில போய் செட்டில் ஆயிட்டாரு. அவருக்கு அதாவது படம் நடிக்க உண்மையாலே எப்படி சில பேர் விருப்பம் இல்லாம இருக்காங்களோ, அந்த மாதிரி படத்துக்கு மியூசிக் பண்ண விருப்பம் இல்லாம இருக்கிறாரு. அவரு வேணாங்கிற மாதிரி ஒதுங்கி இருக்கிறாரு. கார்த்திக் சுப்ராஜ் நெட்ஃபிளிக்ஸ் ஒரிஜினல் பண்றாருல, அத பத்தி தெரியுமா பிரகாஷ் ப்ரோ? இல்ல, அதான் ஒரு பேஜ் போட்டிருந்தாங்களா, அது உண்மைதான். சீரிஸ் பேடா அந்த பேஜ் போட்டது அதர்வா வந்து கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன் நடிக்கிற. அதர்வா ஹீரோ, பிரபுதேவா வில்லன் போல இருக்காருல்ல. ஆனா பிரபுதேவா அதர்வா இவங்க 2 பேர் நடிப்புல கார்த்திக் சுப்ராஜ் பண்றாங்க. வெப் சீரிஸா படம்?
அது வெப் சீரிஸ்னு சொன்னாங்க. அதாவது நெட்ஃபிளிக்ஸ் ஒரிஜினல் நெட்ஃபிளிக்ஸ் ஒரிஜினல்னு சொன்னாங்க. அது நெட்ஃபிளிக்ஸ் படமா சீரிஸான்னு தெரியல. பட் இல்ல இல்ல நெட்ஃபிளிக்ஸ் அது ஒரிஜினல். நெட்ஃபிளிக்ஸுக்காக பண்ற படம் தான். அன்னைக்கு இவரு நம்ம சொன்னாரு ஆதிக்கு தான் நம்ம ஸ்பேஸ்ல தான் சொன்னாரு, நான் கேட்டேன். இல்ல அத நெட்ஃபிளிக்ஸ்க்காக பண்ற ஒரிஜினல் படமா சீரிஸான்னு அதுல தெரியல. உபேந்திரா தான் வில்லன்னு சொன்னாங்க, இவர் அப்பான்னாங்க. பிரபுதேவா வந்து அதர்வாக்கு அப்பா, உபேந்திரன் தான் வில்லன் ரோல்னு சொன்னாங்க. அது நெட்ஃபிளிக்ஸ் பண்றது தெரியல, சொல்லிட்டு இருக்கிறாங்க. வாழை மாதிரி மேபி ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதுவும் சொன்னாப்ல வாழை மாதிரி ஏதாவது ரிக்வஸ்ட் பண்ணி 1 வீக் ஆர் 2 வீக் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் தியேட்டர்ல போகும். தெரியல, ஆனா காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன். அதர்வா தான் ஹீரோனா. பரவாயில்ல, இப்பயாவது அடுத்தடுத்து நல்ல படம் பண்றாரு. நல்ல படம் பண்றாருன்னு சொல்ல முடியாது. டிஎன்ஏங்கிற ஒரு நல்ல படம் பண்ணாரு, நல்ல லைனப். அதுக்கப்புறம் இதே முறையில் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. நடுவில் அட்ரஸ்னு ஒரு படம் தேவையில்லாம அவர் அட்ரஸ் குழப்பி விடாம இருந்தா சரி. ஏன்னா இன்னொரு படம் ஏதோ ஒண்ணு நடுவில் ஞாபகம், டபுள் ஆக்ஷன் படம், ஏதோ ட்ரெய்லர் இல்லையா, டபுள் ஆக்ஷன் படம் ட்ரெய்லரே ஒண்ணு வந்துச்சு, டீசரோ ட்ரெய்லரோ டபுள் ஆக்ஷன் படம். மீனவர் மாதிரிலாம் ஏதோ இருந்தாரு, ஞாபகம் இருக்கா? படம் பேரே மறந்துட்டேன். இப்பதான் ரீசெண்டா டீசர் வந்துச்சு. யார் தெரியுமா? யமன் டைரக்டர் ஞாபகம் இருக்கு, பேரு மறந்துட்டேன். படம் டைட்டில் அவர் பேரு ஏதோ எஸ்ல ஆரம்பிக்கும். அவர் பேரு சுசி கணேசன். சுசி கணேசன். அவர் கந்தசாமியா? இல்ல, அவர் சுசி கந்தசாமியா? கந்தசாமியில என்ன விஷயம் ப்ரோ? இல்ல, சுசி கணேசன் கந்தசாமி டைரக்டர்ன்ற. ஓகே சார் ப்ரோ. இவர் பேர் நிர்மல் குமாரன், ஞாபகம் இல்ல. இவர் தான் நானும் பண்ணாரு. இருங்க போய் பாப்போம், யமன் டைரக்டர் யாரு. விஷால் ப்ரோ, அன்னியன் மேட்டர் ஜீவா சங்கர். உங்களுக்கு ஒன்னு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. ஜீவா சங்கர். எதுல அனுப்பிச்சிருக்கீங்க மீ? வாட்ஸ்அப்ல. வலை மெய் சத்தியமா சொல்றேன், மெய் மனசாட்சியோட தயவு செஞ்சு ஐயோ கருமோ நல்லா வராங்கயா. எப்பா எப்பா ப்ரோ, பரணி ப்ரோ, என்னதான் பார்க்க போறீங்க? என்ன பார்க்க போறீங்க? விஸ்வநாதன் சென்ஸா? இப்போ 9 மணி ஷோ தான் ப்ரோ. எனக்கு அந்த டைம் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதனால வந்துட்டு சேலம்ல தான் பார்க்க போறேன், காலைல 9 மணி ஷோ. ஓகே. எனக்கு ஒன்னே ஒண்ணு கிளாரிஃபை பண்ணுங்க, இவங்க அனுப்பமா இருக்காங்கல்ல, அவங்க ரூட்ல இருக்காங்களா? பல்தான் தெரியலையே. இல்லன்னு நினைக்கிறேன் அவங்க அனுப்பாமா. ஓகே. ஆதி என்ன இருக்காரா? ஆதி என்ன சொல்லுங்க, வருவாரு. ஓகே அண்ணா, இந்த இன்வைட்னு ஒரு படம் நல்லா இருக்கு, நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. அவர் லிஸ்னர்ல தான் இருக்காரு, கேட்டிருப்பாரு. அது எப்படிப்பா கரெக்டா 10 மணியே நான் எல்லாம் அமைதியா இருக்கீங்க? நீங்க சொல்லிடுவீங்க அந்த வார்த்தையை. சரி விஷால் ப்ரோ, லாஸ்ட் 10 நிமிஷம் பேசலாம்னு சொன்னேனே. சொல்லுங்க மெய், பேசிட்டு வேணாம் மெய். இல்ல நான் வேணாம், அது வேணாம் மெய். நம்ம அது என்ன மெய், எனக்கு தெரியாத விஷயம். அன்னியன் இல்ல, இந்த அனுப்பமா இது பேசலாம்ன்ற. வேணாம். அது எதுக்குங்க பக்கல, நமக்கு எதுக்குங்க? ஏதோ போட்டுருக்காங்க, போட சொல்றாங்களா, அது மாதிரி போடுறாங்க. அதனாலதான் கடைசியா பேசலாம்னு. கீழ ஒருத்தர் விஸ்வநாதன் சென்ஸ் கிவ்வே இருக்கான்னு கேட்டிருக்காரு, மெயிலுக்கு பார்த்து பண்ணி கொடுத்துருங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, அது எப்படி பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு யாருன்னே தெரியாத மாதிரி வந்துட்டு கெஸ்ட் பர்சன் ட்வீட் பண்ணிருக்கீங்க? யாரும் தெரியாதுங்க. நடிக்காதீங்க பிரகாஷ் ப்ரோ, எல்லாமே தெரியுமா, யாரும் தெரியாதான். நானும் சொல்றேன், அதான் விஷயம் தெரியாது. எப்பவுமே தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு போவோம், தெரியாத விஷயத்த தெரியாது சொல்லுவோம், தெரிஞ்ச விஷயத்த தெரிஞ்சுட்டு சொல்லுவோம். தெரியும் ப்ரோ, அது எப்படி ப்ரோ ஓப்பனா சொல்ல போறீங்க? என்னங்க நீங்க தெரியாது சொல்ல போறேன், தெரியல தெரிஞ்சுட்டு சொல்ல போறேன், அவ்வளவுதான். இல்ல கெஸ்ட் பர்சன் போட்டிருந்தீங்களே, அதுக்காக கேட்டேன். கெஸ்ட் பர்சன் எனக்கு சொல்லி கொடுங்க, யாராவது சொன்னீங்கன்னா போட்டுருவேன், அவ்வளவுதான். அப்படியா? இப்ப ரீசெண்டா மங்கி வச்ச ஒருத்தர் ஐயா நம்ம இங்க பர்சனலா சொல்லுங்க ஐயா. சரி ஓகே, பை பை. ஓகே, பை.
விஷால் வந்து ஆதிக்கு ஏதோ கேட்டாரு, ஆதி ஸ்பீக்கர் வந்துட்டாரு, இல்ல அதுக்கப்புறம் அவருக்கு இன்வைட் கேட்காம படம் பார்க்க சொன்னார் ஆதி ப்ரோ. அந்த படம் பாருங்க. if you want I சொல்லுப்பா. can share. இன்வைட்னு ஒரு படம் இருக்கு, அதை பாத்துறீங்களா? பார்த்தோன்னே அதுக்காக ஓகே சொல்லிட்டாரு. வேற நீங்க சொன்ன அந்த படத்தை அவர் பார்க்க மாட்டாரு. தோழர் என்ன எனக்கு படம்? ஒண்ணு கேட்கணும். என்ன மகுடம் இன்சைட் ரிப்போர்ட் சொல்லுங்க தோழர். எனக்கு எப்படி தெரியும்? நான் ட்ராக்கரா? மெய் ஏமே அந்த படத்தை தயவு செஞ்சு விடுங்க ஓகே சரி ரைட் ஓகே. மகுடமுக்கு நீங்க போறீங்க, பேக் டு பேக் முடிச்சிடலாம். இன்சைட் ரிப்போர்ட்டா அவுட் சைட் ரிப்போர்ட்லாம் இல்ல. பார்த்தாலே இதெல்லாம் என்கிட்ட விளங்குற மாதிரி தான் இருக்கு. என்னையா கேக்குறீங்க கேள்வி? ஓகே பாய். ஓகே பை பை. தேங்க்ஸ் ஆல். நாளைக்கு பார்க்கலாம். பை பை.